இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் திரும்ப உங்களோடு சந்திக்க கர்த்தர் கொடுத்த ஒரு நல்ல தருணத்திற்காக நன்றி. தொடர்ந்து பல தலைப்பின் கீழே நம்ம இந்த பாடத்திட்டங்களை கவனித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதிக்கு நேராக நாம் வந்திருக்கிறோம். அதாவது கடவுளை பற்றிதான அடிப்படை உபதேசங்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து மேலோட்டமாக பல காரியங்கள் நமக்கு தெரிந்திருந்தாலும் ஒரு வேதாகம கல்லூரி இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் அடிப்படை உபதேசங்கள் நம்ம தெளிவாக இருந்தால் தான் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுதோ மற்றவர்களிடத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து இல்லை கடவுளை குறித்து ஆழமாக விளக்கும் பொழுது நமக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக என்ன பண்ணும் இருக்கும். ஆனால் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம், இந்த உபதேசங்களில் நாம் சரியாக இல்லைன்னா இதில் குளறுபடிகள் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் தான் உபதேச கோளாறுகள் இல்லை கள்ள உபதேசங்கள் இது எல்லாமே என்ன பண்ணுகிறது, பிறக்கிறது. இந்த அடிப்படை உபதேசங்களில் யார் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு நிலையாக இருக்கிறார்களோ அவர்கள் வேதாகம மற்ற உபதேசங்களில் நல்லா என்ன பண்ணுவாங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. கள்ள உபதேசங்களை தெளிவாக கண்டறிந்து அதை பகுத்தறிகிற ஒரு மனப்பாங்க அவர்களுக்கு என்ன பண்ண வரும். அதனால் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதி. கொஞ்சம் ஆழமாக நாம் தியானிக்க போகிறோம். சில பகுதிகள் நமக்கு தெரிந்தது போல் இருக்கும், ஆனால் அதை ஒன்று சேர்ந்து ஒரு கோர்வையாக படிக்கும் பொழுது தான் அதனுடைய ஆழத்தை நாம் என்ன பண்ண முடியும், உணர முடியும். முதலாவது ஒரு பகுதி என்னவென்று சொன்னால் கடவுள். அதாவது உபதேசங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் தேவனை பற்றி என்ன பண்ணுவது, படிப்பது. நாம் திரியேக தேவன் என்று சொல்லி வணங்கி கொண்டிருக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இதில் நம்ம இன்றைக்கு முதல்ல பார்க்க போகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் தேவனை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம். அவர் கடவுள், அவர் எப்படி கடவுளாக இருக்கிறார், அவருடைய பண்பு என்ன, இது எல்லாவற்றையும் இன்றைக்கி கொஞ்சம் ஆராய போகிறோம். அதாவது ஒரு மனிதனுடைய குணாதிசயங்களை நாம் கற்றுக்கொண்டால் அவருடைய குணாதிசயங்கள், அவர் எந்த விஷயத்துக்கு கோபப்படுவார், அவர் எந்த விஷயத்துக்கு எப்படி பதில் கொடுப்பார், அவருடைய எமோஷன்ஸ், அவருடைய உணர்வுகள் எப்படி இருக்கிறது என்பதை என்றைக்கு நாம் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதே அந்த மனிதனை பற்றி இன்னும் ஆழமாக நாம் என்ன பண்ண முடியும், அறிந்து கொள்ள முடியும். அதே போல தான் கடவுளை குறித்தும். தேவனை குறித்து அவருடைய உணர்வுகளை சரியாக நம்ம புரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால் கடவுளை குறித்து இன்னும் ஆழமாக நம்ம என்ன பண்ண முடியும், அறிந்து கொள்ள முடியும். ஆனால் அதே சமயத்தில் யாருமே கடவுளை நான் முழுவதுமாக புரிந்து கொண்டேன் என்று சொல்லி என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. யாருமே சொல்ல முடியாது. எனக்கு கடவுளை பற்றி 100க்கு 100 தெரியும், அதில் எனக்கு கவலையே கிடையாது, அவரை பற்றி நான் முழுமையாக அறிஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ஏதோ ஒரு உபதேச குறைபாடு இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் கடவுளை பற்றி யாரும் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. அவர் வேத வசனங்கள் மூலமாக தன்னுடைய வெளிப்படுத்துதல் மூலமாக கொஞ்சம் காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த வெளிப்படுத்தின காரியங்களை ஆழமாய் போய் தான் நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அது எல்லையற்றது. கடவுளை பற்றி அறிந்து கொள்வதுங்கிறது எல்லையற்றது, அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் அந்த முழுமையான அறிவை நம்ம பெற முடியுமா அப்படின்னு சொன்னால் அந்த கடவுளை பற்றி அறிந்து கொள்வது, நமக்குண்டான திட்டங்களை முழுமையாக அறிந்து கொள்வது, இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். கடவுள் அந்த அளவுக்கு எந்த ஒருவரையும் என்ன பண்ணலாம், அனுமதிக்கலை. ஸோ நம்ம தினமும் கர்த்தரை குறித்து வேதாகமத்திலே அவராக விருப்பப்பட்டு வெளிப்படுத்தின காரியங்களை நாம் என்ன பண்ணுறோம், கற்றுக்கொண்டுகிறவராக என்ன பண்ணுறோம் இருக்கிறோம். அதாவது முதல்ல இந்த தேவனை குறித்து அவருடைய பண்புகள், இன்னைக்கு ஒரு 5 பண்புகள் முதலாவது பாயிண்டில் நம்ம பார்க்கறதுக்கு போகிறோம். இதே மாதிரி ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கறோம். முக்கியமாக ஒரு 5 பண்புகள் கடவுளை குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, கடவுள் ஆவியாய் இருக்கிறார். தேவன் ஆவியாய் என்ன பண்ணுகிறார், இருக்கிறார். இது திரியேக தேவன் 3 பேருக்கும் இது என்ன பண்ணும், பொருந்தும். வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது சமாரிய ஸ்திரியோடு உரையாடும் போது இந்த முக்கியமான உண்மை, தேவன் எப்படி ஆவியாய் இருக்கிறார் என்பதை, அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார், அந்த ஒரு காரியத்தை, அந்த உபதேசத்தை சமாரிய ஸ்திரியோடு பேசும் பொழுது இயேசு கிறிஸ்து பகிர்ந்து கொள்வதை நாம் என்ன பண்ணுறது, பார்க்க முடிகிறது. யோவான் 4ஆம் அதிகாரம் 23லிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் தியானிக்கும் பொழுது அதற்குண்டான வார்த்தை, தேவன் ஆவியாக இருக்கிறார் என்கிற ஒரு வார்த்தையை நம்ம என்ன பண்ண முடியுது, நம்ம பார்க்க முடியுது. இன்னும் பல வசனங்களை நம்ம சொல்ல முடியும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இதில் அதரிசனமான தேவன்
என்று கடவுளை குறித்து என்ன பண்ணுகிறது சொல்லப்படுகிறது. அவர் ஆவியாக இருக்கிறார். அவருக்கு உருவம் கிடையாது. அவர் இங்கே மாத்திரம் அவரை வச்சிருக்க முடியும், வீட்டுக்குள்ளே மாத்திரம் அடைச்சி வைக்க முடியும் அப்படின்லாம் கிடையாது. அவர் ஆவியாக இருக்கிறதுனால் அவர் எல்லா இடத்திலும் பிரசன்னமாக என்ன பண்ணுகிறார் இருக்கிறார். தான் கடவுளுடைய முதல் பண்பே. அவர் ஆவியாக இருக்கிறார், எல்லா இடத்திலும் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பிரசன்னமாக இருக்கிறார். ரெண்டாவது, தேவன் ஜீவனாய் இருக்கிறார். அவர் ஒரு ஜீவ ஊற்று. எல்லா உயிர்களுக்கும் அவரே ஊற்று அப்படின்னு சொன்னால் எல்லா உயிர்களுக்கும் உண்டான தொடக்கம் யாரிடத்துல தான் இருக்குது? கர்த்தரிடத்துல தான் இருக்குது. அந்த ஜீவனுக்கு உண்டான தொடக்கம் அவருக்குள்ள தான் இருக்குது. சில காரியங்கள் நம்ம அதை குறித்து பார்க்கும்போது கடவுள் உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மூச்சு, உயிர் மூச்சை நம்ம சொல்ல முடியும். அவருடைய உயிர் மூச்சு தான் ஆதி காலத்திலிருந்து ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக பரிமாறிக்கொண்டே என்ன பண்ணுகிறது வருகிறது. ஆதாமுக்கு அவர் கொடுத்த அந்த உயிர் மூச்சு, ஏவாளுக்கு கிடைத்த அந்த உயிர் மூச்சு, அப்புறம் அவருடைய பிள்ளைகள், அவருடைய சந்ததி, அப்படியே அது டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே என்ன பண்ணுகிறது? அப்படியே மாறிக்கொண்டே என்ன பண்ணுகிறது? வந்து கொண்டு இருக்கிறது. ஒரு தாய் கருவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு தன்னுடைய மூச்சை என்ன பண்ணுகிறார்கள்? அவருக்கு கொடுக்குறாங்க. அதிலிருந்து அது உயிர் பெற்று எழும்புகிறது. கடவுளுடைய உயிர், அந்த மூச்சு அப்படி தான் என்ன பண்ணுகிறது? டிரான்ஸ்ஃபர் ஆகி ஒவ்வொரு இடத்திலும் மாறி வருவதை நம்ம என்ன பண்ண முடியுது? நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் அவருடைய ஜீவன் எப்படிப்பட்ட ஜீவனாக இருக்கிறது என்று சொன்னால், அது நித்திய ஜீவன். அந்த ஜீவனுக்கு உண்டான மரணம் கிடையாது. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய ஜீவனை நம்ம என்ன பண்ணலாம்? ஆத்ம ஜீவன் சொல்லலாம். மாம்சத்திற்கு உண்டான ஒரு ஜீவன், உயிர். இந்த மாம்ச ஜீவன் என்ன பண்ணும்? எல்லாருக்கும் ஒரு டைம் பீரியட் இருக்குது. அந்த காலகட்டங்களில் அந்த உயிர் கடந்து போகிறதாக இருக்கிறது. ஆனால் இந்த ஆத்மாவுக்கு உண்டான ஜீவன் வேறு. அந்த ஆத்ம ஜீவன் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், பரலோகத்திற்குள்ளாக நம்ம என்ன பண்ணுறோம்? பயணிக்கிறோம். நியாய தீர்ப்பு இதெல்லாமே அங்கே அதை நம்ம என்ன பண்ணுறோம்? சந்திக்கிறோம். இயேசு கிறிஸ்து அல்லது தேவனுக்கு பார்த்தீங்கன்னா அவர் நித்திய ஜீவன் உள்ளவர். அவருக்கு மரணம் என்பதே ஒன்று என்ன பண்ணாது? கிடையாது. மரணம்ங்கிற ஒரு காரியம் அவருடைய வாழ்க்கையில் கிடையாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷனாக வந்த பொழுது கூட மரணம் அவரை சந்தித்தது. அவர் 3 நாட்கள் அவர் மரித்தார், முழுவதுமாக அவர் மரித்தார். ஆனால் அந்த மரணம் அவருடைய ஜீவனை மேற்கொள்ள முடியாமல் அது தோற்று போவதை நம்ம என்ன பண்ண முடியுது? பார்க்க முடியும். ஸோ கடவுள் என்பவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரையும் நம்ம இதில் சேர்க்க முடியும். என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் நித்திய ஜீவன் உள்ளவர்கள். இதுக்குண்டான வசனங்கள் 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் தெளிவாக என்ன பண்ணுகிறது? இருக்கிறது. மூன்றாவது ஒரு காரியம், பரிபூரணமானவர். பரிபூரணம் அப்படின்னா ஒரு முழுமை, பரிபூரணம், முழுமையானவர். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வந்து சீஷர்களிடத்தில் அவர் பகிர்ந்து கொள்ளும் பொழுது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனங்களை பார்க்கும் பொழுது, பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணர்களாய் என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால், எல்லா விஷயத்திலும் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ஒரு கம்ப்ளீட், முழுமையானவராக இருக்கிறார். இன்றைக்கு சில விஷயங்களில் நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம்? பாதி பர்ஃபெக்டாக இருக்கும், பாதி சரி உள்ளவர்களாக இருக்கும், பாதி ஏதோ ஒரு இடத்துல என்ன பண்ணிடும்? மிஸ் பண்ணிடும். தொடக்கம் நல்லா இருக்கும், தொடர்ந்து போகும்பொழுது உதாரணத்திற்கு ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு வருஷத்தினுடைய முடிவெடுப்போம், இல்லை ஒவ்வொரு மாதத்தினுடைய முடிவெடுப்போம். காலையில் 1 hour நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு நம்ம முடிவெடுக்கிறது உண்டு. ஆனால் ஒரு 10 நாள் தொடர்ந்து நம்ம அதுக்கு வருவோம். 11ஆவது நாள்லேருந்து அப்படியே குறைய ஆரம்பிக்கும், இல்லை ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சிடுவோம். இப்படிலாம் நம்ம மாறுறது உண்டு. அந்த ஒரு முழுமை நம்மக்கிட்ட கிடையாது. ஆனால் பிதாவும் இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், இந்த கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் பரிபூரணம், எல்லா விஷயத்திலும் முழுமையானவர். அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இல்லை. எதை தொடங்குகிறாரோ அது முழுமையாக முடிக்கக்கூடியவர். அவருடைய குணநலன்களும் முழுமையான குணநலங்கள். அதை நம்ம தெளிவாக என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ள முடியும். அவருடைய கிரியைகள், அவருடைய வழிகள், வார்த்தைகள், கற்பனைகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உத்தமமும் நீதியும் நியாயமாக என்ன பண்ணணும்? இருக்கும். அதான் முழுமை. அதில் குறை கண்டுபிடிக்க முடியாது, அதில் தப்பு கண்டுபிடிக்க முடியாது, அதில் மற்ற எந்த காரியத்தையும் நம்ம என்ன பண்ண முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. இது அவருடைய ஒரு அடிப்படை பண்பு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, கடவுள் தன்னிகரற்றவர். தேவன் தன்னிகரற்றவர். தன்னிகரற்றவர் அப்படின்னு சொன்னால், தன்னிகரற்றவர் அப்படின்னு சொன்னால் அது அவருடைய தனித்தன்மை. அவருக்கு சமமாக இல்லை எந்த விஷயத்திலும் அவருக்கு இணையாக ஒருத்தரை நம்ம என்ன பண்ண முடியாது? கொண்டு போய் நிறுத்த முடியாது. இதுதான் தேவனுக்கு உண்டான ஒரு பண்பு. இப்போ ஒரு படிப்பறிவாளி இருக்காங்க, ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்கன்னா இன்னொருவர் அவருக்கு ஈக்குவலாக படித்து அவருக்கு இணையாக வந்து நிற்க முடியும், அவரை தாண்டி என்ன பண்ண முடியும்? போக முடியும்.
தொழிலில் ஒருவரை தாண்டி போக முடியும். எல்லா விஷயங்களையும் ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுகிற, இல்லை அவர்களை தாண்டி செல்லுகிற ஒரு பண்பை நம்ம என்ன பண்ண முடியும்? மனிதர்களுடைய குணநலங்களில், அவருடைய பண்புகளில் பார்க்க முடியும். ஆனால் அதே சமயத்தில் கடவுளிடத்துல, தேவனிடத்துல அப்படிப்பட்டு யாருமே நான் கடவுளுக்கு இணையானவர் அப்படின்னு போய் சம அளவில் நிற்கக்கூடிய தகுதி இந்த உலகத்தில் யாருக்கும் கிடையாது, எதற்கும் கிடையாது. ஏன்னா அவர் படைத்தவர், நாம் எல்லாமே அவர் படைத்த படைப்புகள். அது எதுவாக இருந்தாலும், இயற்கையாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, விலங்கினங்களாக இருந்தாலும் சரி, எதையுமே கடவுளுக்கு இணையாக கொண்டு போய் என்ன பண்ண முடியாது, வைக்க முடியாது. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. அவருக்கென்று அந்த அந்த நிகருக்கு போக முடியாத அளவுக்கு சில குவாலிட்டிஸ், அது கர்த்தருக்கென்று சில காரியங்கள் உண்டு. அவர் சர்வ வல்லவர், நீதிபரர், அவருடைய ஞானம் அதுக்கு ஈக்குவலாக யாரும் போக முடியாது, சமமாக யாரும் போக முடியாது. அவர் ராஜரீகம் பண்ணுகிறவர், பரிசுத்தர், உண்மையுள்ளவர், ரட்சிக்க வல்லவர். இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடத்தை இன்னொருவருக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. இந்த பண்பை இன்னொருவர், யாராவது ஒரு பார்த்து அவர் ரொம்ப பரிசுத்தவான் அப்படின்னு சொல்ல முடியாது. யாராவது ஒருத்தர் பார்த்து அவர் ரொம்ப உண்மை உள்ளவர் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. சில நேரங்கள் நம்ம சொல்கிறோம், இல்லை அவர் நல்ல உண்மை உள்ளவருங்க நான் பார்த்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாட்கள் கழித்து நம்ம பார்க்குறோம் அந்த உண்மையிலிருந்து அவர்கள் தவறுவதையும், அவர்களை பற்றி தவறான செய்திகளை நம்ம கேட்கும்போது நம்ம சொல்லுவோம், அடடா நான் அவர் ரொம்ப உண்மை உள்ளவர் நினச்சனே, பட் ஆனால் இப்போ இப்படி இருக்கிறாரு அப்படின்னு நம்ம யோசிக்கிறது உண்டு. ஆனால் தேவனாகட்டும், இயேசு கிறிஸ்துவாகட்டும், பரிசுத்த ஆவியானவர்கட்டும், முக்கியமாக பிதா, ஏன்னா நான் பிதாவை குறித்து ரொம்ப ஆழமாக தியானிக்கிறோம் இந்த நாளில். அவருக்கு இணையான ஒரு ஆள் கிடையவே கிடையாது. இந்த விஷயங்களில், கிரியைகள், வழிகள், பரிசுத்தத்தில், அவருடைய உண்மையில், இதில் யாருமே கிடையாது. அப்போ இவருக்கு இணையாக ஒருத்தரை கொண்டு போய் நான் நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு இணை அவர் மாத்திரம்தான். அவர் மாத்திரம்தான் பரிசுத்தர். நான் அந்த மார்க்குக்கு என்ன பண்ண முடியாது, அந்த இடத்துக்கு யாரையுமே கொண்டு போக முடியாது, நானும் அந்த இடத்துக்கு சொந்தக்காரன் என்று சொல்லி பெருமையாக சொல்லிக்கொள்ள முடியாது. 4வது விஷயம். 5வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே சொன்னது போல் அவர் நித்திய ஜீவன் உள்ளவர். இன்னொன்று என்னன்னா, அவர் நித்திய ஜீவி. நித்திய ஜீவி அப்படின்னு சொன்னால் கால அடிப்படையில் சொல்ல முடியும். அவர் எல்லா காலத்திலும் இருக்கக்கூடியவர். கடந்த காலத்தில் இருக்கக்கூடியவர், நிகழ்காலத்தில் இருக்கக்கூடியவர், எதிர்காலத்தில் இருக்கக்கூடியவர். இந்த 3 காலகட்டங்களிலும் அவர் இருக்கின்றவராகவே இருக்கிறார். இருக்கின்றவராக அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே இருக்கார். இன்றைக்கு மனிதர்கள் இன்னைக்கு ஒரு மாதிரி இருப்போம், நாளைக்கு ஒரு மாதிரி இருப்போம், நேற்று ஒரு மாதிரி இருந்திருப்போம். ஒரு விஷயத்துக்கு நேற்று கோவப்பட்டிருக்க மாட்டோம், அதே விஷயத்துக்கு இன்னைக்கு கோவப்படுவோம், நாளைக்கு அதே விஷயத்துக்கு சிரிப்போம். இது நம்மளுடைய இயல்பு அப்படியே என்ன பண்ணும், மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் கடவுள் அப்படி கிடையாது. மோசே இடத்துல அவர் எப்படி தன்னுடைய குணத்தை வெளிப்படுத்தினாரோ அதே தான் தாவீது இடத்துல வெளிப்படுத்துகிறார். தாவீது இடத்துல எப்படி வெளிப்படுத்தினாரோ பேதுரு இடத்துல அப்படி தான் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். பேதுரு இடத்துல எப்படி வெளிப்படுத்துகிறாரோ அதே போல தான் இன்றைக்கு நம்மிடத்துல கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். நம்மிடத்துல கர்த்தர் எப்படி வெளிப்படுத்துகிறாரோ அதே போல தான் இனி நம்ம பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளிலும் தன்னை அவர் வெளிப்படுத்துகிறவராக என்ன பண்ணுகிறார், இருக்கிறார். ஸோ காலம் அவருக்கு என்ன பண்ண முடியாது, ஒரு 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 அவருடைய இயல்பு நிலையை மாற்றி அமைக்க முடியுமா அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, கோபம் உண்டாக்க முடியுமா, இல்லை அவருடைய ஸ்டாண்டர்ட்லேருந்து அவரை மாற்ற முடியுமா, அவருடைய நிலையிலிருந்து, நிலைப்பாடிலிருந்து அவரை மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது. அவர் எல்லா காலத்திலும் இருக்கின்றவராகவே என்ன பண்ணுகிறார், இருக்கிறார். காலத்தால் வரையறுக்கப்பட்டவரும் கிடையாது. வரையறுக்கப்பட்டவர் அப்படின்னு சொன்னால் அவர் இந்த காலத்தில் இப்படி இருப்பார், அடுத்த காலத்தில் இப்படி இருப்பார், அதுக்கு அடுத்த காலத்தில் இப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி கடவுளை யாருமே வரையறுக்க முடியாது. இன்றைக்கி சில பேர் எப்படி வரையறுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கிருபை அப்படிங்கிற ஒரு உபதேசத்தின் மூலிமா வரையறுக்கிறாங்க. அவர் ரொம்ப மென்மையாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு உபதேசத்தை என்ன பண்ணுறாங்க, கொண்டு வராங்க. நீங்கள் பாவம் செய்யலாம், தவறுகள் செய்யலாம் அப்படின்னு. வேதாகமத்தை ஆழமாய் கற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து எனக்காக வந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், என் பாவங்களை எல்லாம் மன்னித்தார், அதெல்லாம் இருக்குது. ஆனால் கிருபை இருக்குது, அதனால் நான் என்ன வேணால் செய்யலாம், எனக்கு பாவத்தை குறித்து நான் கவலைப்பட தேவையில்லை, நான் செய்கிற தவறுகளை குறித்து நான் கவலைப்பட தேவையில்லை, கர்த்தர் இன்னமும் என் மேல் அன்பு வைத்திருக்கிறார், இன்னும் என் மேல் நேசிக்கிறார், நான் பாவத்தை குறித்து மன்னிப்பு கேட்க தேவையில்லை, பாவத்தை குறித்து நான் கவலைப்பட தேவையில்லை, கர்த்தரிடத்தில் நான் போய் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் கிடையாது, தொடர்ந்து நான் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார்கள், இன்றைக்கு உபதேசங்களில் வகுத்து கொண்டு இருக்கிறார்கள், சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அப்படி கர்த்தரை வரையறுக்க முடியாது. பாவம்னு மோசே காலத்தில் அவர் தண்டிக்கிறார் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கும் அவர் தண்டிக்கிறார். அதுக்கப்புறம் நம்ம வேதவசனத்தில் தியானிக்கும் பொழுது அவருடைய இயல்பு நிலையை நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் பார்க்குறோம், கொரிந்து சபையில் நம்ம பார்க்குறோம். கொரிந்து கடிதத்தில் சொல்கிறாரு, பாவம் செஞ்சுட்டு போய் திருவிருந்து எடுக்கிறவங்க வியாதியினால் மரணத்திற்குள்ளாக போகிறாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்க்குறோம், 2 பேர் மரித்து போகிறாங்க தேவனுக்கு உண்மையாக இல்லாத போது. பாவத்தினுடைய தண்டனைகள் உண்டு. அதனால் அவர் இந்த காலத்தில் அவர் இப்படிப்பட்டவர், இந்த காலத்தில் அவர் வேற மாதிரி இருப்பார், இந்த காலத்தில் அவர் வேற மாதிரி இருப்பார் என்று சொல்லி கடவுளை என்ன பண்ண முடியாது, வரையறுக்க முடியாது. இந்த 5 பண்புகள்
முக்கியமாக நம்ம தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆவியாய் இருக்கிறார், ஜீவனாய் இருக்கிறார், பரிபூரணர், தன்னிகரற்றவர், நித்திய ஜீவி. இன்னும் சில பண்புகள் இது நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுதான் இருக்கும். கடவுள், அதாவது வேதாகம் முழுவதும் இவை அப்படியே பரவி காணப்படுகிறது. அவர் பரிசுத்தமானவர், எல்லா சிருஷ்டிகளுக்கும் அப்பாற்பட்டு நிற்பவர், அதை நம்ம எல்லாம் சொல்ல முடியும். முடிவில்லாதவர், அவர் மாறாதவர். அவர் மாறாதவர் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் அப்படின்னு சொன்னால், அவர் தன்னுடைய உடன்படிக்கையை நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறார். அப்போ எப்படி அதை புரிந்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், அவருடைய சத்தியத்தை அவர் நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறார்னு சொன்னால், நான் மாறலப்பா, இதுதான் என்னுடைய வார்த்தை, இதுதான் என்னுடைய சத்தியம். காலங்கள் மாறிக்கொண்டு இருக்கலாம், மனிதர்கள் மாறிக்கொண்டு இருக்கலாம், ஆனால் தேவனோ அவருடைய நீதி நியாயமோ ஒருபோதும் மாறாது. அதை எப்படி நினைப்பூட்டுகிறார்? வேத வசனங்கள் மூலியமாக நினைப்பூட்டுகிறார், தீர்க்கதரிசிகள் மூலியமாக நினைப்பூட்டுகிறார், அவருடைய வெளிப்படுத்துதல் மூலியமாக நினைப்பூட்டுகிறார். அதை அவர் என்ன பண்ணி கொண்டே இருக்கிறார்? நினைப்பூட்டு கொண்டே என்ன பண்ணுகிறார் இருக்கிறார். இன்னும் சில பண்புகள், அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார், எல்லாம் அறிந்தவர், இது எல்லாமே உண்மை உள்ளவர். இது எல்லாமே நம்ம என்ன பண்ண முடியுது? நம்ம பார்க்க முடியுது. உண்மை உள்ளவர் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிக சிறந்த பண்பு, ஒரு மிக சிறந்த ஒரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்ல முடியும்? கர்த்தர் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை 430 வருடங்களுக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் தன் சொந்த தேசமாகிய கானானை சுதந்திரிப்பார்கள், அங்கே போவாங்க அப்படின்னு கர்த்தர் யாரோடு அந்த உடன்படிக்கை பண்ணுகிறார் என்று சொன்னால் ஆபிரகாமோடு பண்ணுகிறார். அதுக்கப்புறம் இருக்கிற ஜென்ரேஷன் மறந்துருக்கலாம், அந்த உடன்படிக்கை குறித்தான ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஞாபகம் வைத்து அவர்கள் 400 வருடங்கள் 430 வருடங்கள் அவர்கள் என்ன செய்கிறாங்க? எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். மோசையை கொண்டு வந்து சரியான நேரத்திலே அவர்களை அங்கிருந்து வெளியே கொண்டு வந்து தன்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். இது அவருடைய பண்புகள். முதல் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ரெண்டாவது காரியம், அடிப்படை உபதேசத்தில் நம்ம பார்க்கறது அவருடைய பர்சனாலிட்டி. அப்படின்னு சொன்னால் அவருடைய ஆளுமைன்னு சொல்லலாம். இந்த மாதிரியான காரியங்கள், அவருடைய பர்சனாலிட்டி எப்படிப்பட்டதாக, அவருடைய ஆளுமை எப்படிப்பட்டதாக இருக்கும். ஒரு சில காரியங்கள் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அதாவது கடவுளை எப்பொழுதும் ஒரு தத்துவத்துக்குள்ளே அடக்க முடியாது. அதே போல் அவரை ஒரு சக்தியாக மாத்திரம் என்ன பண்ண முடியாது? வடிவமைக்க முடியாது. ஒரு சிலதுக்கு ஒரு பர்சனாலிட்டி, ஒரு வல்லமை இருக்கும். நெருப்புக்கு உண்டான ஒரு பர்சனாலிட்டி என்ன, ஆளுமை என்னன்னா எரிக்கிறது. அதே போல் மற்ற காரியங்கள் நம்ம அப்படி நிறைய சொல்ல முடியும். ஒவ்வொன்றுக்கும் உண்டான, இப்போ ஒரு டிவி அப்படின்னா அது என்ன பண்ணுறது? ஒரு இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணுறது, ஒரு இமேஜை வெளிப்படுத்துறது. ஒரு ஃபோனுடைய பர்சனாலிட்டி, ஆளுமை என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம பேசுகிறத இன்னொருவருக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை அது செய்யுது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் கடவுளை ஒரு சக்தியாக அவருடைய ஆளுமையை அடக்க முடியுமான்னு சொன்னால் அடக்க முடியாது. அதே போல் கடவுளை ஒரு தத்துவ கோட்பாடாக பயன்படுத்த முடியுமா அப்படின்னாலும் அப்படியும் தத்துவ கோட்பாடாகவும் என்ன பண்ண முடியாது? பயன்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், அவர் தான் படைக்கப்பட்டவைகளோடு பேசி உறவாடும் தெய்வீக ஆளுமை உடையவர். அவர் படைத்த எல்லாவற்றோடும் அவர் பேசுகிறவர். உதாரணத்துக்கு நம்ம பார்க்குறோம், கடலில் பயணப்பட்டு போகும் பொழுது காற்றும் அலையும் ரொம்ப பொங்கி வரும்போது அதோடு அவர் பேசுகிறார். அது லிசன் பண்ணுது அவருடைய வார்த்தையை. காற்றை அமைதலாயிரு, அலை அமைதலாயிருன்னு சொன்ன உடனே அது அந்த சத்தத்தை அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது, அது புரிந்து கொள்ளுகிறது, அது அடங்கி போகிறது. மனிதர்களாகிய நம்ம தான் கர்த்தர் சில நேரத்தில் பேசும்போது அதை நம்ம சரியாக என்ன பண்ண முடியல, கிரகித்து கொள்ள முடியாமல் தவிக்கிறோம். ஆனால் நல்லா கவனித்து பாருங்கள், கர்த்தர் பேசுவதை இயற்கை புரிந்து கொள்ளுகிறது, மிருகங்கள் புரிந்து கொள்ளுகிறது. உதாரணத்திற்கு தீர்க்கதரிசியாக எலியா வந்து படுத்திருக்கும் பொழுது அவருக்கு சாப்பாடு காகம் என்ன பண்ணுது? கொண்டு வந்து கொடுக்குது. யோனா மீனுடைய வயிற்றிலே 3 நாட்கள் தங்கியிருக்க மீன் அனுமதிக்கிறது. இதெல்லாம் எப்படி நடக்குது? இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தைக்கு மிருகங்கள் கீழ்ப்படுகிறது, இயற்கை கீழ்ப்படுகிறது. இதுதான் அவருடைய ஆளுமை. அவரோடு அதை பேசுகிறார், அதை புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இப்படிப்பட்ட ஆளுமையை நம்ம எப்படி இன்னொரு வகையை எப்படி புரிந்து கொள்ளலாம்? அவர் சரீர ஆளுமை போல ஒரு மனிதனை எப்படி நம்ம ஒரு சரீர வகையில் நம்ம பார்த்து அந்த சரீர ஆளுமையை நம்ம உருவகிக்கிறோமோ அந்த மாதிரி கடவுள் சரீர ஆளுமை உள்ளவர் அப்படின்னு சொன்னால் அப்படி கிடையாது. உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து 33 வருஷம் அந்த பூமியிலே வாழ்ந்து வந்தார். அப்பொழுது மாத்திரம்தான் அவர் சரீரத்திலே வாழ்ந்து வந்தார். மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறோம் அவர் ஆவியாக என்ன பண்ணுகிறார், இருக்கிறார். அப்போ அது கிடையாது. இது எப்படி இன்னும் புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால், அவருடைய ஆளுமை எப்படி, அவருடைய பர்சனாலிட்டி எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், முதலாவது அவருக்கு ஒரு பெயர் உண்டு. அவருக்குன்னு தனித்துவமான பெயர்கள் உண்டு, ஞானம் உண்டு, அறிவு உண்டு, சித்தம் உண்டு, மன எழுச்சி அது உண்டு. அதே போல் துக்கப்படுகிறார், அன்பு கூறுகிறார், எரிச்சல் கொள்கிறார், பேசுகிறார், காண்கிறவர், கேட்கிறவர். இதெல்லாம் வசனங்களை நம்ம பார்க்குறோம். நிறைய வசனங்கள் இருக்குது, உங்களுக்கு அந்த பிடிஎஃப்பில் கொடுக்கும்போது அதில் நல்லா தெரியும். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், நெருங்கிய
ஒரு ஒரு ஃபெலோஷிப், நெருங்கிய உறவு. 12 சீஷர்கள் கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். அதில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் யாரோட கர்த்தர் மெயின்டைன் பண்ணுகிறார், யாரோடு தொடர்கிறார் என்று சொன்னால் பேதுரு, யாக்கோபு, யோவானோடு கர்த்தர் தொடருவதை நாம் பார்க்க முடியுது. மற்ற சிஷ்யர்களோடும் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறது, அந்த உறவு இருக்கிறது. ஆனால் ஒரு நெருங்கிய உறவு யாரோடு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் கர்த்தர். அப்போ அவர் புரிந்து கொள்ளுகிற அந்த ஆளுமையை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஒரு குடும்பத்தில் இப்போ 3 பேர், ஒரு கணவன், ஒரு மனைவி, பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் 3 பேருக்கும் அவர் கடவுளாக இருக்கிறார். 3 பேருடைய ஜெபத்தையும் கேட்கிறார். 3 பேர் மீதும் அன்பு செலுத்துகிறார். ஆனால் இந்த 3 பேரில் யார் அவரோடு இன்னும் அதிகமாக நெருங்க ஆரம்பிக்கிறார்களோ அவர்களோடு இன்னும் அவர் அதிகமாக என்ன பண்ணுகிறார், நெருங்குகிறார். அதனால தான் சில நேரங்களில் குடும்பங்களில் கணவன், மனைவி, பிள்ளைகள் அப்படிங்கும்பொழுது ஒரு டெசிஷன், ஒரு முடிவை கொண்டு வரும் பொழுது சில பேர் இல்லை நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சேன், ஆண்டவர் வேண்டான்னு சொல்கிறாரு அப்படின்னு ஒரு மனைவி கூட சொல்லலாம், இல்லை கணவன் சொல்லலாம், இல்லை பிள்ளைகள் சொல்லும் பொழுது கர்த்தர் உனக்கு தான் வெளிப்படுத்தினாரா, எனக்கெல்லாம் வெளிப்படுத்தலையா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கறது உண்டு. ஆனால் கொஞ்சம் நிதானித்து ஆராய்ந்தால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எப்படி ஜெபிச்சாங்க, இந்த விஷயத்தை ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக ஆண்டவர் அவங்களுக்கு வெளிப்படுத்தியிருப்பார். அதனால் இதில் ஆண்கிற பேதம், பெண்கிற பேதம், பெரியவன் சிறியவன்கிற பேதம் இல்லாமல் என்னை விட கொஞ்சம் அவங்க கர்த்தர் இடத்துல அதிகம் அவங்க நேரம் செலவழிக்கிறத கர்த்தர் அவர்களோடு அந்த நேரத்தை அவர்களோடு பேசுகிறதுனால அந்த ஒரு அடையாளப்படுத்துவதை நாம் என்ன பண்ணுகிறது, நாம் காண முடிகிறது. இதெல்லாம் ஒரு மிகச்சிறந்த ஒரு காரியம். அடுத்தது பார்க்குறோம், ஆதாமோடு ஏவாளோடு அவ்வளோ அழகாக ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், பேசுகிறத நம்ம என்ன பண்ணுகிறது பார்க்க முடியுது. அவங்களோடு உரையாடினார். அவர்கள் பாவம் செய்து ஒளிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் மிஸ் பண்ணுற, அவர்கள் தொலைத்த ஒரு காரியம் கர்த்தரோடு பேசுகிற ஒரு பாக்கியம். அவராக இறங்கி அவராக பேசுகிற ஒரு ஆளுமை. அப்போ எந்த அளவுக்கு அவர் ஆசைப்பட்டு மனிதனாகிய நம்மை படைத்திருப்பார் என்பதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதை திரும்ப ரினியூ பண்ண வேண்டும், அதை திரும்ப புதுப்பிக்க வேண்டும் தான். நாம் பாவம் செய்து கெட்டு போய் கிடந்தோம். அப்பொழுது இரட்சகராக திரும்ப இந்த பூமியில் இன்றும் நம்மோடு அவர் பேசுகிறவராக இருக்கிறார். இதெல்லாம் அவருடைய ஒரு சிறப்பான பண்புகளாக, அவருடைய ஆளுமை, பர்சனாலிட்டியாக இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும், தியானிக்க முடியும். சகோதர சகோதரி, அடுத்ததாக 3வது காரியம், கடவுளின் பெயர்கள். வேதாகமத்தில் பார்க்கும்போது கடவுளுடைய பெயர்கள் எல்லை இல்லை, ஏகப்பட்டது உண்டு. இன்றைக்கி நம்மளே நிறைய பேர் கொடுக்குறோம். அவருக்கு என் கடன் பிரச்சனையை தீர்த்தவரேங்கிறோம், அது அவருக்கு உண்டான ஒரு பெயர் தான். என் வியாதியை சுகமாக்கினார் அப்படிங்கிறோம், அது அவருக்கு உண்டான ஒரு பெயர் தான். ஆனால் வேதாகமம் சில அவருடைய தன்மையை பொறுத்தும் அவருடைய குணங்களை வெளிப்படுத்தும் விதமாக சில பெயர்களை என்ன பண்ணுகிறது, வேதாகமத்திலே அடையாளப்படுத்தப்படுகிறது. அது ஒரு சில பெயர்களை நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் அர்த்தத்தோடு பார்க்க போகிறோம். முதலாவது, பழைய ஏற்பாட்டில் கடவுளுடைய பெயர்கள் எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது, அதுக்கு என்ன ஒரு அர்த்தம். எல் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வெளிப்படுத்துகிறது. எலோயிம் அப்படின்னு ஒரு வார்த்தை. எல் அப்படின்னு சொன்னால் அது ஒருமையை குறிக்கக்கூடிய விஷயம். எலோயிம் அப்படின்னு சொன்னால் பன்மை, பல பேர் அப்படின்னு என்ன பண்ணது குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது இது எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால், இது முதல்ல கொடுத்த ஒரு பெயராக இருக்கும். இன்னொன்று, ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை தியானிக்கும் பொழுது பொய்யான தெய்வங்கள், விக்கிரக ஆராதனைகளை குறிக்கும் இந்த வார்த்தைகள் என்ன பண்ணது பயன்படுத்தப்படுகிறது. அப்போ உண்மையான தெய்வம் எல் எலோஹிம் ஒரே ஒருவர் மாத்திரம்தான், எல்லாமே பார்ப்பதெல்லாம் கடவுள் அல்ல அப்படிங்கிறதுக்கு இந்த வார்த்தை ஒரு அடையாளப்படுத்தப்படும். 2வது ஒரு வார்த்தை அடோனை, ஆண்டவர் அப்படின்னு நம்ம தமிழில் படிக்கிறோம். அது எபிரேய பாஷையில் அடோனை என்று சொல்லி என்ன பண்ணுகிறது, எபிரேய மொழியிலே அடோனை அப்படின்னு சொன்னால் ஒரு மேன்மையானவர், எஜமானன். அப்புறம் இன்னொரு நல்ல அழுத்த திருத்தமாக சொல்லும் பொழுது ஏக சக்கராதிபதி, ஒரு ராஜா. அவர் தான் ஃபஸ்ட்டு, அவர் தான் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர், அவருடைய அதிகாரம் தான் எல்லாவற்றிலும் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஆண்டவர் அப்படின்னு சொன்னால் அவர் தான் ஃபஸ்ட்டு, அவர் தான் மேன்மையானவர் அப்படிங்கிற அர்த்தத்தை அது கொண்டு உள்ளது. அடுத்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் யாவே, யெகோவா அப்படிங்கிற ஒரு வார்த்தை. யெகோவா அப்படின்னு சொன்னால் கர்த்தர் அப்படின்னு நம்ம தமிழில் படிக்கிறோம். இதுக்கு உண்டான ஒரு அர்த்தம் என்னன்னா, இருக்கின்றவராகவே நான் இருக்கிறேன். மோசே கிட்ட வெளிப்படுத்தும் போது கூட சொல்கிறார் ஆண்டவர், ஆபிரகாமினுடைய தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நான் இருக்கின்றவராகவே என்ன பண்ணுறேன், இருக்கிறேன். அவங்களுக்கு என்ன, ஆபிரகாமுக்கு நான் எப்படி கர்த்தராக இருந்தனோ, ஈசாக்கு எப்படி இருந்தனோ, யாக்கோபுக்கு நான் எப்படி இருந்தனோ, அதே போல் உனக்கும் நான் கர்த்தராக இருக்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் கர்த்தராக இருக்கிறேன். இன்றைக்கும் கர்த்தர் நம்மக்கிட்ட வெளிப்படுத்துகிற வார்த்தை அதுதான், நான் இருக்கின்றவராகவே நான் என்ன பண்ணுறேன், இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் யோவான் 8ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தில் இயேசு இந்த வார்த்தையை நமக்கும் அவருக்கும் என்ன பண்ணுகிறார், சூட்டிக் கொள்கிறார். அவரும் இந்த நாமத்தை என்ன பண்ணுகிறார், வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடியுது. அடுத்தது இந்த எல் அப்படிங்கிற ஒரே வார்த்தையில் தொடங்கி பல பெயர்கள் பின்னிணைக்கப்படுகிறது, சேர்க்கப்படுகிறது, கூட்டு சேர்ந்து சில பெயர்கள். அது நமக்கு தெரியும், நிறைய பாடல்களில் இந்த வார்த்தைகள் நம்ம உபயோகப்படுத்துகிறோம். முதலாவது எல் ஷடாய் அப்படின்னு ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோம். வல்லமை உள்ள
ஒரு தேவன், வல்லமையான தேவன். அவருக்கு இணையான வல்லமை வேறு யாருக்கும் என்ன பண்ணாது கிடையாது. அடுத்த ஒரு வார்த்தை எல் எலியோன், உன்னதமான கடவுள், உன்னதமான ஒரு கடவுள் என்று சொல்லி. ஏன்னா ஒவ்வொரு சூழ்நிலையில் இந்த பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்க கொடுக்குறாங்க. அடுத்தது எல் ரோய், இந்த வார்த்தை நமக்கு நல்லா தெரியும், நம்மளும் ஜெபிக்கிறது உண்டு. ஆகாரிடம் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், பேசுகிறார். அது ஏன் எல் ரோயி அப்படிங்கிற அந்த எபிரேய பாஷையில் அந்த வார்த்தையை வெளிப்படுத்தினா, அக்கறை உள்ளவர். அந்த அக்கறை, அந்த கரிசனைன்னு சொல்லலாம், அந்த அன்புன்னு சொல்லலாம். ஒரு அன்பு அதிகம் பாடும்போது தான் அக்கறையாக என்ன பண்ணும், அது கன்வெர்ட்டாக மாறும். அப்போ அந்த குழந்தை அழும் பொழுது ஆகார் தூரம் போட்டுட்டு தூரம் வந்து உட்காரும் பொழுது, தூரமாக வந்து உட்காரும் பொழுது அக்கறை கொண்டவராக, இஸ்மவேல் மேல் அக்கறை கொண்டவராக, ஆகாரின் மீது அக்கறை கொண்டவராக வந்து அவர்களை விசாரித்து அவர்களுக்கு என்ன தேவையோ அதை அந்த இடத்துல பூர்த்தி செய்கிற கடவுளை பார்க்க முடியுது. அதுக்காக அந்த பேர் என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அடுத்தது எல் ஹொலாம், இந்த வார்த்தையை நீங்கள் நிறைய கேட்டது உண்டு. அது நித்தியமான தேவன், என்றும் உள்ள நித்திய தேவன். ஏற்கனவே நம்ம கேட்டது போல என்றென்றைக்கும் அவர் நித்தியமாக என்ன பண்ணுகிறார், இருக்கிறார். அவரிடத்துல எந்த சேஞ்சும் என்ன பண்ணாது கிடையாது. இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும். இதே போல் யாவே அப்படிங்கிறத எகோவா அப்படின்னு சொல்லி அதுக்கு சில பேர் சில வார்த்தைகள் கூட்டப்பட்டு வருவதையும் பார்க்க முடியுது. அதில் முதலாவதாக எகோவா ஈரே அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் நமக்கு தெரியும், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், என் தேவைகளை சந்திக்கிறவர். இதெல்லாமே நம்ம பார்க்கணும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தந்த இன்சிடெண்ட்டில், அந்தந்த சூழ்நிலைகளில் கர்த்தர் அவர்களுக்கு செய்த நன்மைகளை வைத்து அவரை அடையாளப்படுத்துகிற, இல்லை அவருக்கு கொடுக்கக்கூடிய பெயர்களாக நம்ம இதை என்ன பண்ண முடியும், நம்ம பார்க்க முடியும். அடுத்தது எகோவா சாபோத். இந்த சாபோத் அப்படிங்கிற பேர் யாருக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால், யோசுவாவுக்கு கர்த்தர் என்ன பண்ணுகிறார், இந்த பேரை கொடுத்து அவர் என்ன பண்ணுறார், தன்னை வெளிப்படுத்துகிறார். சேனைகளின் கர்த்தர், ஒரு மிலிட்ரியுடைய ஒரு கடவுள், ஒரு 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 இராணுவத்தினுடைய தேவன் அவர் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் என்ன பண்ணுறார், சாபோத் அப்படின்னு வெளிப்படுத்துகிறார். அடுத்தது ராஃபா, எகோவா ராஃபா அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அது மாறா என்ற இடத்துல கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அது நம்ம அதிகம் அறிஞ்சிருக்கிறோம். குணமாக்கும் தெய்வம், சுகமளிக்கிற ஒரு தெய்வம், வியாதியிலிருந்து சுகமாக்குகிற தெய்வம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துக்காக அந்த சுகம் கிடைச்ச உடனே அந்த வார்த்தையை வச்சு அடையாளப்படுத்துகிறாங்க. அடுத்தது எகோவா ஷாலோம், கிதியோனுக்கு நியாயாதிபதிகள் 6:24 கிதியோனுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியமாக அவர் வெளிப்படுறார். அவர் எந்தெந்த சூழ்நிலைகளில் எப்படி வெளிப்படுகிறார், தன்னை வெளிப்படுத்துகிற அந்த சூழ்நிலையை பொறுத்து அவருக்கு அந்த பெயர்கள் என்ன பண்ணுகிறது, கொடுக்கப்படுகிறது. ஒரு குழப்பத்தின் நிலைமையில கிதியோன் இருக்கிறாரு. அப்போ கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தி அந்த குழப்பத்தை முற்றிலுமாக நீக்கி போட்டு சமாதானத்தை கொடுக்கிறார். உடனே அவருக்கு உண்டான ஒரு பேர் எகோவா ஷாலோம் என்று சொல்லி என்ன பண்ணுகிறது, கொடுக்கப்படுகிறது. அடுத்தது எகோவா நிசி. இஸ்ரவேலர்கள் அமிலேக்கியரோடு யுத்தம் பண்ணும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறாரு, தன்னை வெளிப்படுத்துறார். யாருக்கு வெளிப்படுத்துறாருன்னா, இஸ்ரவேலருக்கும் வெளிப்படுத்துறாரு, அமிலேக்கியருக்கும் கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. இஸ்ரவேலருக்கு எப்படி வெளிப்படுத்துறாரு, அவருடைய கர்த்தர் நான் உங்களோட கூட இருக்கிறேன், நான் எவ்வளவு பராக்கிரமசாலி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறார், இஸ்ரவேலருக்கு வெளிப்படுத்துறார். அமிலேக்கியருக்கு எப்படி கர்த்தர் வெளிப்படுத்துறாருன்னா, என் பிள்ளைகளோடு நீங்கள் யுத்தம் பண்ணும் பொழுது நான் எவ்வளவு வைராக்கியம் கொண்டவனாக இருப்பேன், எவ்வளவு கோபம் கொண்டவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்துகிற ஒரு இடத்துல இந்த பேர் என்ன பண்ணுகிறது, வெளிப்படுத்தப்படுகிறது. அடுத்தது எகோவா சிட்கேனோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை. எரேமியா 23:6 நமது நீதியாகிய கர்த்தர், அல்லது கர்த்தரே நமது நீதி அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அடுத்தது 7வது எகோவா மக்டஸ் கேம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. நம்மை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர், நம்மை பிரித்தெடுத்து, இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து, பாவத்திலிருந்து பிரித்தெடுத்து, சேற்றிலிருந்து பிரித்தெடுத்து நம்ம சான்டிஃபை பண்ணக்கூடிய, பரிசுத்தம் பண்ணக்கூடிய ஒரு கர்த்தர். அது யாத்திராகமம், லேவியராம் புத்தகத்தில் இது பார்க்க முடியும். அடுத்தது எகோவா ரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, மேய்ப்பர், என் மேய்ப்பர் ஆகிய கர்த்தர். தாவீதுக்கு ரொம்ப பிடிச்ச பெயர், நமக்கு இன்னைக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு பெயர் தான். ஏன்னா கர்த்தர் எப்பொழுதுமே தன்னுடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்துவதில், தன்னை வெளிப்படுத்துவதில் ரொம்ப ஆர்வம் கொண்டவர். சில சூழ்நிலைகளை குறித்து நம்ம கவலைப்படுறது உண்டு. ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை? சில பேர் வந்து கேள்வி கேட்பாங்க, உங்ககிட்டே கேட்கலாம், வேதாகமத்தை அறிந்தவர்கள் சொல்லி, ஏன் கடவுள் இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் என் வாழ்க்கையில் கொண்டு வரணும்? திடீர்னு வியாதியை கொண்டு வரணும், திடீர்னு பிரச்சனைகளை கொண்டு வரணும், ஏன் திடீர்னு பலவீனத்தை கொண்டு வரணும், ஏன் இப்படிலாம், என்ன எப்பயுமே சந்தோஷமாக வாழ வைக்கலாம்ல, எப்பயுமே நம்ம மகிழ்ச்சியாக வாழ வைக்கலாம்ல அப்படின்னு சில பேர் வந்து நம்ம இடத்துல கேட்கறது உண்டு. ஒருவேளை நமக்கு வந்து சில கேள்விகள் இருக்கலாம், ஏன் ஆண்டவர் என்ன இப்படி சோதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே போகும் பொழுது தான் இப்படிப்பட்ட நாமங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஒவ்வொருவரும் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல நின்று அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி அந்த பிரச்சனைகளை சுலபமாக மாற்றி அந்த பிரச்சனைகளிலிருந்து ஜெயத்தை கொடுத்து தான் இந்த பெயர் அவருக்கு கொடுத்துக்கிட்டே வரான். இல்லை இன்னொருவர் சொல்லுவதை வச்சுட்டே நம்ம சொல்லிடுவோம், அவர் சுகம் கொடுக்கிறவர், சுகம் கொடுக்கிறவர், சுகம் கொடுக்கிறவர். யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, அதை வச்சே நம்ம ரொம்ப நாள் வார்த்தை சொல்லுவோம். ஆனால் எனக்கு ஒரு வியாதி வந்து நான் கர்த்தரிடத்தில் ஜெபிச்சு எனக்கு சுகம் கிடைச்சு நான் ஜபித்த ஜபம் நிறைவேறும் பொழுது தான்
என் ஆழத்திலிருந்து வரும், என் மனதுக்குள்ளேருந்து வரும். ஆமாம், என் கர்த்தர் சுகம் கொடுக்கக்கூடியவர், என் கர்த்தர் பலன் கொடுக்கக்கூடியவர், என் பிரச்சனைகளை எல்லாம் மாற்றக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் வரும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே எபிரேய பாஷையில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள். இப்போ அடுத்தது புதிய ஏற்பாடு நம்ம என்ன பண்ண போகிறோம். புதிய ஏற்பாடில் அவருக்கு என்ன பெயர்கள்லாம் கொடுக்கப்பட்டுச்சு நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாடு புத்தகம் எபிரேய பாஷையில் எழுதப்பட்டது. புதிய ஏற்பாடு புத்தகம் மோஸ்ட்லி அதிகமாக கிரேக்க பாஷையில் என்ன பண்ணது எழுதப்பட்டது. அப்போ இது கிரேக்க சொற்களாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொன்னால் தியோஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை கர்த்தருக்கு என்ன பண்ணது கொடுக்கப்படுகிறது. எகோவா, எலோயிம், அந்த வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டில் கூடிய அந்த வார்த்தைகள். எகோவாங்கிற வார்த்தைக்கு எகோவாங்கிறது எபிரேய பெயர், கிரேக்க பெயர் தியோஸ் அப்படிங்கிற ஒரு பெயர். அதே போல் கிரியோஸ் அப்படின்னு சொல்லி கிரேக்கத்தில் சொல்லுவாங்க. அது நல்லா கவனிச்சிங்கன்னா கர்த்தர், அடோனை அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா எபிரேயத்தில், கிரேக்கத்தில் கிரியோஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ அதே போல் டெஸ்பேட்டே அப்படின்னு சொன்னால் எஜமானர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இதுவும் நம்ம எபிரேய பாஷையில் பார்த்தோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் நேம் என்ன சொன்னால் அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா அப்படின்னு சொன்னால் அப்பா நம்ம தமிழில் சொல்கிறோம், ஆனால் ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது அப்பா அப்படியே டிரான்ஸ்லேஷன் ஆகும், அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ஒரு அட்டாச்சான ஒரு வார்த்தை, ரொம்ப ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு மகனும் ஒரு தகப்பனும் ஒரு மகனுக்கு இருக்கக்கூடிய ஒரு உரிமை, அதை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அந்த தகப்பனுக்கும் மகனுக்கும் உண்டான அந்த உரிமை, அந்த அன்பு பாசத்தை சொல்லக்கூடியது அந்த அப்பாங்கிற ஒரு வார்த்தை. அது பவுல் அழகா அப்பா என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுத்துருக்காருன்னு கலாத்தியரில் சொல்லுவார், 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அதில் அழகாக அந்த வார்த்தை என்ன பண்ணுவார், கோட் பண்ணுவார். அந்த வார்த்தை அங்கே வரும். அதுக்கடுத்தது புதிய ஏற்பாடு. இந்த புத்தகத்தில் இயேசுவுக்கு பல பேர் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அது ஒரு சில நமக்கு தெரிந்த பெயர்கள் தான். நான் அதை வேகமாக உங்களுக்கு சொல்லிட்டு நான் அடுத்த பகுதிக்கு நேராக கடந்து போகிறேன். இமானுவேல் அப்படின்னு சொல்கிறோம், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கிறிஸ்து பூமியில் வந்ததை குறித்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இயேசு, ஜீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பேரோட தான் கர்த்தர் யாருக்கு தன்னை வெளிப்படுத்தினார்னா யோசேப்புக்கும் மரியாளுக்கும் என்ன பண்ணார், கடவுள் தன்னை வெளிப்படுத்தினார். இந்த இயேசுங்கிற பேர் அதுக்குண்டான அர்த்தமும் யோசுவா அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, யோசுவா, அந்த பேருக்கு உண்டான அர்த்தமும் இணையான அர்த்தம் கொண்டது. அடுத்தது கிரைஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிறிஸ்து அப்படிங்கிறது அபிஷேகம் பண்ணப்பட்டவர், மேசியாவை குறித்து சொல்லக்கூடியது. அதாவது இயேசுங்கிறது அவருடைய பெயர், கிறிஸ்துங்கிறது அவருக்கு உண்டான ஒரு பட்டம்னு வச்சுக்கலாம், அவருக்கு உண்டான ஒரு காரியம். இப்போ இந்த பிரச்சனை என்னன்னா, கிறிஸ்து அப்படின்னு ஒருத்தர் வரப்போறாரு, மேசியான்னு ஒருத்தர் வரப்போறாரு அப்படிங்கிறதுல யூத ஜனங்கள் நல்ல ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க, அதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் இயேசு தான் கிறிஸ்து அப்படின்னு என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. அந்த இடத்துல தான் அவங்களுக்கு ஒரு குளறுபடி வந்துடுது யூதர்களுக்கு. அதனால தான் கிறிஸ்து இவர் இல்லை, இயேசு கிறிஸ்து கிடையாது, இன்னும் மேசியா வரப்போறார். இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார்கள், காத்து கொண்டு இருக்கிறார். இப்போ இந்த பகுதிகள்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்தது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்ன அப்படின்னு சொன்னால் திரித்துவம், ட்ரினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. திரியேக தேவன், நாம் வணங்குகிற தேவன் திரியேக தேவன், ஒரு கடவுள் அல்ல. சில நேரங்களில் இதில் சில குழப்பங்கள் ஏற்படும். அதாவது ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்தவனாக நம்ம போகிறோம்னா இதை சுலபமாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஒரு டிபேட் பண்ணக்கூடிய, ஒரு வாக்குவாதம் பண்ணுற இடங்கள்ல இருக்கும் பொழுது இல்லை, ஏன்னா இன்றைக்கி என்ன பிரிவு அப்படின்னா, இதை 3 பிரிச்சுட்டு 3 குரூப்பாக பிரிஞ்சிடறாங்க. எகோவா விட்னஸ் அப்படின்னு ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்க, பிதா மாத்திரம் தான் கடவுள் அப்படின்னு அவங்க ஒரு கோட்பாடெல்லாம் வகுத்து அதை வச்சு அவங்க வாக்குவாதம் பண்ணுறாங்க. சர்ச் ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்லி கிறிஸ்து மட்டும்தான், பிதாவும் கிடையாது, ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவரும் கிடையாது. அடுத்தது ஹோலி ஸ்பிரிட்னு ஒரு கான்செப்டை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, பிதாவும் கிடையாது, இயேசு கிறிஸ்துவும் கிடையாது, பரிசுத்த ஆவியானவரும். இவர்கள் நமக்கு அருகிலே இருக்கலாம், இவங்களை நீங்கள் அடையாளம் காண முடியாது. இந்த குரூப்பெல்லாம் நீங்கள் என்ன பண்ண முடியாது, அவங்க அடையாளப்படுத்தவும் மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். ஆனால் அப்படியே நம்மளோட பகிர்ந்து கொள்ளும் பொழுது அப்படி சுலபமாக நம்மளை என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரியான ஆட்கள் டேக்கிள் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்படி ஒரு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. அவங்க அப்படியே பேசும்போது, இப்போ உதாரணத்துக்கு எகோவா விட்னஸாக இருக்காங்க, பிதா மாத்திரம் தான் கடவுள்னா, அவங்க பிதாவை மகிமைப்படுத்தி பேசுறது, அதே சமயத்தில் மற்றவர்கள் அதுக்குண்டான அவங்க இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சில வசனங்களை எடுத்துட்டு அவங்கள டிஃபெண்ட் பண்ணுவாங்க. வாக்குவாதம் பண்ணுறவங்கள அப்படியே தெரியும். ஆனால் சொல்லுவாங்க, இல்லை நாங்களும் அவரை வணங்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை என்ன பண்ணுவாங்க, அடையாளப்படுத்துவாங்க. ஆனால் நம்ம இந்த அடிப்படை உபதேசத்தில் மேலோட்டமாக நம்ம நம்புகிறோம். இதில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். அதாவது கடவுள் அதாவது 3 வகையாக பிரிந்திருக்கிறார், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். திரித்துவம் என்று சொல்லி என்ன பண்ணுறது சொல்லப்படுது. ஆனால் வேதாகமத்தில் இதுக்குண்டான திரித்துவ தேவன் அப்படிங்கிற உண்டான ஒரு வார்த்தை என்ன பண்ணாது கிடையாது. ஆனால் நல்லா கவனிச்சிங்கன்னா பழைய ஏற்பாடு புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின புத்தகம் வரைக்கும் நீங்கள் தியானிக்கும் பொழுது இந்த திரியேக தேவனை
தனித்தனியாக அடையாளப்படுத்துவதும் உண்டு, 3 பேரையும் ஒரே இடத்திலும் அடையாளப்படுத்துவது உண்டு. ஆனால் ஒரே தேவன் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் வருது. நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஒரே தேவன்கிற ஒரு வார்த்தையும் வரும். திரியேக தேவனையும் அடையாளப்படுத்தும், பிதாவை தனியாக அடையாளப்படுத்தும், இயேசு கிறிஸ்துவை தனியாக அடையாளப்படுத்தும், பரிசுத்த ஆவியானவரை தனியாக என்ன பண்ணும், அடையாளப்படுத்தும். இந்த விஷயத்தினால தான் என்ன பண்ணுறாங்க, சில பேர் இதில் என்ன பண்ணுறாங்க, குழம்பிடுறாங்க. ஆனால் நல்ல தேவ பிள்ளைகளாகிய நாம் இது ரொம்ப ஆழமாக போய் நம்ம புரிய வைக்க முயற்சி பண்ணும்போது இதில் சில குழப்பங்கள் ஏற்படும். ஏன்னா இது புரியாத ஒரு புதிர். இது எல்லாருமே அப்படி தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு 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 எல்லை, இந்த விசுவாசத்தை எடுத்துகிட்டு பயணம் பண்ணுறது தேவையான ஒரு ஸ்ட்ராங் ப்ரூஃப், ஒரு 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 ப்ரூஃப் நமக்கு இருக்குது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கிற 3 பேர் உண்டுங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ப்ரூஃப் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் இதை எடுத்துகிட்டு வாக்குவாதம் பண்ண ரொம்ப ஆழமாக சில நேரங்கள் நம்ம முயற்சி பண்ணும் பொழுது அதில் சில குழப்பங்கள் வரும். ஆனால் அது ரொம்ப விசுவாசிக்கப்பட வேண்டிய ஒரு சத்தியம், யாரையும் புறந்தள்ள முடியாது. அதை நம்ம தெளிவாக என்ன பண்ணலாம். ஏன்னா வேதாகமத்தில் கர்த்தரை ஒருவரில் மூவராகவும் மூவரில் ஒருவராகவும் நம்ம ஒவ்வொரு இடத்துல காண்பதை நம்ம என்ன பண்ணும்போது நாம் காண முடியும். அது 3 வசனங்கள் நான் உங்களுக்கு இந்த இதில் இருக்குது. ஒன்று என்னென்னா, யோசுவா 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நம்ம பார்க்க முடியுது. யோவான் 6ஆம் அதிகாரம் 27 பிதா கடவுள் என்றும், எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் குமாரன் கடவுள் என்றும், அதே போல் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய அவர் கடவுள் என்றும் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம என்ன பண்ணுகிறது, இந்த 3 இடத்துலேருந்து நம்ம என்ன பண்ண முடியுது, குறிப்பிட்டப்படுவதை நாம் காண முடியுது. அதாவது பிதா இந்த உலகத்தில் நம்ம எப்படி பார்க்குறோம், அவர் ஆவியாவை தான் பார்க்குறோம். அவர் ஜெனிப்பிக்கப்படாதவர் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் தன்னை உருவ வகையில் வெளிப்படுத்தலை. அதே சமயத்தில் பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உருவத்திலே இந்த உலகத்தில் என்ன பண்ணியிருக்கிறார், வெளிப்படுத்தி இருக்கிறார். 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து மரியாளுடைய வயிற்றிலே மனிதனாக பிறந்து மாம்சத்திலே வளர்ந்து 100க்கு 100 மாம்சமாகவும் 100க்கு 100 அவர் கடவுளாகவும் தன்னை வெளிப்படுத்தி என்ன பண்ணுகிறார், காட்டுகிறார். பரிசுத்த ஆவியானவர் பிதாவிலும் குமாரனிலிருந்து புறப்படுகிறவராக என்ன பண்ணுகிறார், வெளிப்படுத்துவதை நாம் என்ன பண்ணுறது நான் காண முடியுது. இவங்ககிட்ட நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு உறவு. அதை தான் கர்த்தர் நம்ம இடத்திலும் எதிர்பார்க்கிறார். பிதாவாகட்டும், குமாரனாகட்டும், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் சமமானவர்கள், 3 பேரும் கடவுள். ஆனால் அவர்களுடைய நோக்கம், அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு 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 கான்ஃபிடென்ட், அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, அதுதான் கர்த்தர் நமக்கிட்ட வெளிப்படுத்துறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறார். நீங்கள் நல்லா அழகாக தியானிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுக்குற ஒரு காரியம் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு அழகான ஒரு ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கையை நம்ம வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. அவர் தன்னை கடவுளாக இருந்து தன்னைத்தானே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து ஒப்பு கொடுத்து இந்த உலகத்தில் வந்து மரித்து மரணத்தை சந்தித்து 3 நாளுக்கு அப்புறம் தான் அவர் உயிரோடு என்ன பண்ணுகிறார், எழுப்பப்படுகிறார். இவ்வளவு ஒரு தைரியம் அவரிடத்திலிருந்து எப்படி புறப்பட்டு வந்ததுன்னு சொன்னால், முதலாவது பிதாவின் மீது வைத்த நம்பிக்கை, பிதாவின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு கான்ஃபிடென்ட், அந்த நம்பிக்கையை தான் பார்க்க முடியுது. இன்னைக்கு இந்த எக்ஸ்டெண்ட், இந்த எல்லைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமா அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்கணும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை குறித்து தியானிக்கும் போது நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அவர்கள் ஒப்பு கொடுத்த அந்த எல்லைக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இடத்துல நம்ம ஒப்பு கொடுக்குறோமா, நம்மளை நாமே அப்படி அர்ப்பணிக்கிறோமா அப்படிங்கிற மனநிலைமை நமக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறது. அடுத்தது, ஒரே தன்மையுடையவர்கள், ஒரே நோக்கம், அவங்களுடைய கோல், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய நோக்கம் ஒன்றாக இருக்கிறதுனால தான் 3 பேரும் ஒன்றிணைந்து செயல்படுகிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்ஸ்பெக்டிவ், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒருபோதும் அவர்கள் ஒன்றிணைந்து என்ன பண்ண முடியாது, செயல்பட முடியாது. நீ பெரியவனா, நான் பெரியவனான்னு அதில் ஒரு யுத்தம் ஆகிடும். ஆனால் அவர்களுக்கு ஒரே நோக்கம் இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறது, நம்ம இதில் காண முடியுது. ஆனால் அந்த நோக்கம் அவர்களை என்ன பண்ணுதுன்னா, செயல்பாட்டில் வெவ்வேறு வகையாக அவர்களை என்ன பண்ணுது, பிரித்து கொண்டு போகும். பிதா அவருடைய செயல்பாடு வேறு, குமாரன் அவருடைய ஆக்டிவிட்டீஸ், அவருடைய செயல்பாடுகள் வேறு, பரிசுத்த ஆவியானவர் அவருடைய செயல்பாடு வேறு. இந்த 3ம் வெவ்வேறு வகையாக பிரிந்து வருவதை நாம் என்ன பண்ண முடியுது, நம்ம இதில் பார்க்க முடியுது. இந்த திரித்துவத்தை குறித்து, இந்த ட்ரினிட்டியை குறித்து நம்ம நல்லா இன்னும் ப்ரூஃபோடு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய ஞானஸ்தானம் அது ரொம்ப ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு சிறந்த உதாரணம். என்ன அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்தில் திரியேக தேவனுடைய செயல்பாட்டை நம்ம பார்க்க முடியுது. குமாரன் மாம்சத்தில் அங்கே ப்ரெசென்ட் ஆகியிருக்காரு, மாம்சத்தில் அங்கே நிற்கிறாரு.
அந்த ஞானஸ்தானம் எடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் புறா ரூபம் கொண்டு அவர் மேலே இறங்குறாரு. பிதா இவர் என்னுடைய நேசகுமாரன் சொல்லி அந்த இடத்துல என்ன பண்ணுறார், 3 பேரும் வெளிப்படுவதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் இன்னொரு இடத்துல நம்ம பார்க்குறோம், பிதாவும் குமாரனையும் நம்ம பார்க்க முடியுது. அந்த மறுரூப மலையில் நீங்கள் பார்க்குறீங்க, அங்கே பேதுரு பேசும்போது மறுபடியும் அவர்களை ஒரு மேகம் மூடுது, அங்கே அவர் வெளிப்படுத்துகிறாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன் பிரியமானவர், இவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு உண்டான அதிகாரத்தை அங்கே கர்த்தர் வெளிப்படுத்துவதை நம்ம காட்ட முடியுது. அவர் தன்னுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்தலை, என் பேச்சை நீங்கள் கேட்கணும், நான் சொல்கிறதா நீங்கள் செய்யணும், நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு தன்னுடைய சுய அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து எங்கேயும் வெளிப்படுத்தாத போது அவர் அதை அடக்கிட்டார். ஆனால் அது யாரால் பொறுத்து கொள்ள முடியலன்னு சொன்னால் பிதாவால் பொறுத்து கொள்ள முடியல. நீங்கள் அவரை மீறி யோசிக்கிறீங்கப்பா, நீங்கள் அவரை மீறி பேசுகிறீங்க அப்படிங்கிறத அவர் பெருந்தன்மையோடு அதை தாழ்மையாக எடுத்துக்கிட்டாலும், பிதா என் மகனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறார். இயேசு கிறிஸ்து என்னுடைய தகப்பனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், பரிசுத்த ஆவியான நான் இவங்க 2 பேர்த்தையும் விட்டு கொடு. ஒருவருக்கொருவர் ஒரே நோக்கம், ஒரே தன்மை, விட்டு கொடுக்காத ஒரு தன்மை, இந்த ஒரு பாண்டை நம்ம என்ன பண்ண முடியுது, நம்ம பார்க்க முடியுது. சில வசனங்கள் கோட் பண்ணலாம், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இதில் கிடைக்கும். கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் பார்க்கலாம். ரோமர் 1:7 கடவுள் யார், கடவுள் பிதா கடவுள் என்று சொல்லி என்ன பண்ணுகிற குறிப்பிடப்படுகிறார். எபிரேயர் 1:8 குமாரன் கடவுள் என்று குறிப்பிடப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவரும் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தில் கடவுள் என்று குறிப்பிடப்படுகிறார். இது எல்லாமே ஒரு மிக சிறந்த உதாரணமாக இருக்குது. இதெல்லாம் அடிப்படையான காரியங்கள். இந்த விஷயத்தில் திரியேக தேவன், இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. திரியேக தேவனை நிரூபிக்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நிறையா கொடுக்குறாங்க. பட் ஆனால் நமக்கு இதுவே மிகச்சிறந்தது. இதுக்கு மேலே இன்னும் நான் ப்ரூஃப் பண்ணணும், இல்லை நான் நிரூபிக்கணும்னு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் அறிந்து கொண்டு நம்ம இடத்துல ஒருத்தர் வாக்குவாதம் பண்ண வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய புரிந்து கொள்ளுதல் தப்பாக இருக்கிறது. அவங்களுடைய நோக்கம் எதையும் நம்மை புரிந்து கொள்ள வைப்பதோ இல்லை இது சரி என்று நிரூபிக்கிறதுல வரல, அவங்களுடைய நோக்கம் வேற மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கு மேலே நமக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு 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 சிறந்த புரிந்து கொள்வதற்குண்டான உதாரணங்கள் நமக்கு எங்கேயும் என்ன பண்ணல, தேவைப்படலை. ஸோ திருத்துவத்தை குறித்து அழகாக இதில் பேசப்படுவதை நம்ம என்ன பண்ணது நம்ம பார்க்க முடியும். அடுத்தது கடவுளின் கிரியைகள். அடுத்த ஒரு பாயிண்ட், கடவுளுடைய செயல்பாடுகள். அதாவது கடவுளானவர் பிதாவானவர் அவருடைய கிரியைகளுக்கு ஒரு நோக்கத்தையும் திட்டத்தையும் முன்னறிவித்திருக்கிறார். இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்னென்னா அவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் உண்டான நோக்கம், திட்டம் தெளிவாக இருக்குது. எந்த திட்டத்தையும் நம்ம என்ன பண்ண முடியாது, இது சொல்லலை செய்யலைன்னு சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவுடைய வருகை ஆகட்டும், ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும், தாவீதின் சந்ததியில் வருகிறது இருக்கட்டும், இயேசு கிறிஸ்து எப்படி பிறக்க போகிறாரு, எந்த ஊரில் பிறக்க போகிறாரு, அவரை என்னென்னலாம் பண்ண போகிறாங்க, அவரை எப்படி சிலுவையில் அடிக்க போகிறாங்க, யார் அவரை காட்டி கொடுக்க போகிறாங்க, இது எல்லாம் அவருடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் நோக்கத்தையும் திட்டத்தையும் தெளிவாக தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், கிரியைகள் என்ன பண்ணியிருக்கிறார், வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் சில நேரங்களில் தேவனுடைய திட்டங்களை நாம் புரிந்து கொள்ள முடியாது. சில நேரங்களில் நாம் செய்கிற தவறு தான். ஏன் அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ திட்டத்தை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் ஒரு பர்ஸ்பெக்டிவ், அவங்க ஒரு அஜெண்டாவை எடுத்துகிட்டு போய் அவங்க ஒரு திட்டத்தை எடுத்துகிட்டு போனதுனால தான் இயேசுவை அவங்க ஏற்றுக்கொள்ள முடியல. பிதாவினுடைய திட்டம் பாவத்திற்குண்டான ஒரு வழி, பாவத்திற்குண்டான ஒரு விமோச்சனம் தான் கிறிஸ்துவினுடைய வருகை, இயேசு கிறிஸ்துடைய வருகை. ஆனால் இஸ்ரவேலர்களுடைய திட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவர் எங்களோடு நின்று ரோம சாம்ராஜ்யத்தோடு சண்டை போட்டு அவர் எங்களை பிரித்தெடுத்து எங்களை மீட்டு கொண்டு ஒரு ராஜாவாக அரியணையில் விற்றிருப்பார் அப்படிங்கிற அந்த திட்டத்தை சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு காரியம். சில நேரங்களில் தேவ திட்டத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது, ஜஸ்ட்டு ஒபே பண்ணி கீழ்ப்படிஞ்சு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ எப்போ அதை நம்ம புரிந்து கொள்ள முடியும்னா, திட்டங்கள் நிறைவேறும் பொழுது, கர்த்தர் நம்மோடு கூட இருந்து செயல்படுத்தும் பொழுது தான் அதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். சில நேரங்களில் கர்த்தர் சொல்கிற காரியங்கள், அவருடைய நோக்கங்களையும் திட்டங்களையும் நாம் புரிந்து கொள்ளுகிறதுக்கு உட்காந்து ஆண்டவர்கிட்ட அதிக நேரம் ஆராய வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தாவீது. அது நிறைய பிரசங்கம் நம்ம கேட்டிருக்கோம். 5 கல் எடுத்துகிட்டு போகிறாரு, எதுக்கு அந்த கல்லுன்னு தெரியாது, எப்படி அதை உபயோகப்படுத்த போகிறோம்னு தெரியாது, எப்படி அதை சண்டை உபயோகப்படுத்துறது தெரியும், இதை வச்சு தான் நம்ம அவனை பண்ண போகிறோம், கோலியாத்தை வீழ்த்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு காரியம்லாம் கிடையாது. அந்த திட்டமே புரியாது, புரிந்து கொள்ள முடியாத ஒரு திட்டம். தாவீதுக்கும்
அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணியிருக்கலாம், கர்த்தர் உணர்த்தி இருக்கலாம். உடனே அவர் என்ன பண்ணிருக்கலாம், கல் எடுத்து அடிச்சிருக்கலாம். கூட சுற்றி இருந்தவர்கள் எல்லாருமே கத்தியை போடு, ட்ரெஸ்ஸை போடு அப்படின்னு சொல்லி அவர் வேற ஊருக்கு புஷ் பண்ணுறதையும் தள்ளுறதையும் அவர் அதிலிருந்து வழி விலகி அங்கே போய் யுத்தம் பண்ணும் பொழுது யாருமே அந்த திட்டத்தை புரிந்து கொள்ள முடியல. கோலியாத் புரிந்து கொள்ள முடியல, சவுல் புரிந்து கொள்ள முடியல, தாவீதினுடைய சகோதரர்கள் புரிந்து கொள்ள முடியல. இதெல்லாம் யாருமே புரிந்து கொள்ள முடியாது. அதனால தேவ திட்டங்கள் ராஜரீக திட்டம், அது நிபந்தனையற்ற திட்டமாக நம்ம எடுத்துக்கணும். அவர் நமக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார், இது வேண்டானா வேண்டாம், இது வேணும்னா வேணும். வேண்டாங்கிற திட்டத்தினால நமக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுதா, ஏற்றுக்கணும். வேணுங்கிற திட்டத்தினால சில இழப்புகள் ஏற்படுதா, ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த திட்டத்தை குறித்து முழுமையாக புரிந்து கொள்கிறேன்னு ஆண்டவர்கிட்ட உட்காந்து ரொம்ப அவருக்கு தெரியும், இவ்வளோ என் பிள்ளைக்கு வெளிப்படுத்தினா போதும், இந்த விஷயங்களை புரிந்து கொண்டா போதும், இந்த காரியம் அந்த பிள்ளைக்கு தெரிந்தால் போதும் அப்படின்னு நமக்கு ஆண்டவர் அதை என்ன பண்ணுகிறார், மாற்றி அதை நினைத்திருக்கிறபடி நமக்கு என்ன பண்ணுகிறார், கொண்டு வருகிறார். அவருடைய கிரியைகள் நம்ம பார்க்குறோம். காலங்களை வகுத்து கொள்கிறார், அதில் சில மாற்றங்களை ஏற்படுத்துகிறார். சமயங்களை என்ன பண்ணுகிறார், சூழ்நிலைகளை மாற்றுகிறார், நேர காலங்களை மாற்றுறாரு. இது எல்லாமே நம்ம என்ன பண்ண முடியுது, நம்ம பார்க்க முடியுது. அது எல்லாமே அவருடைய கிரியைகள். இது எல்லாமே நம்ம என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். பிழையாமுடைய சம்பவம் நமக்கு ஒரு மிக சிறந்த ஒரு உதாரணம். அந்த மாதிரி கர்த்தர் பல காலங்களையும் சமயங்களையும் என்ன பண்ணுகிறார், மாற்றுகிறவராக இருக்கிறார். ஏன்னா சில நேரங்களில் நம்ம பார்க்குறோம், இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் போது மத்திய வேளையே அங்கே இருள் சூழுகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த டைம் சேஞ்சிங் அங்கே நடக்கிறது, அந்த கால மாற்றத்தை நம்ம அங்கே பார்க்க முடியுது. அது அவருடைய கிருபை, பிதாவினுடைய ஒரு மகத்தான ஒரு கிருபை. அதே போல் பகல் நேரத்தில் பேதுருவை கொண்டு அந்த படகுல போய் மீன் பிடிக்கிறாங்க, வலை கிழியத்தக்கதான மீன்கள் கிடைக்குது. சூழ்நிலை அங்கே மாறுது. ஏன்னா மீன்கள் பிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு சரியான சூழ்நிலை அப்படின்னு சொன்னால் இரவு நேரம் தான் சொல்லுவாங்க. அந்த இரவு நேரத்தின் சூழ்நிலை பகல் நேரத்தில் அவர்களுக்கு வாய்க்க பெறுவதை நம்ம என்ன பண்ண முடியுது, நம்ம பார்க்க முடியுது. அதே போல் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தணும். நிறைய உதாரணங்கள் நம்ம பார்க்க முடியும். சவுல் ராஜாவை தள்ளி தாவீது ஏற்படுத்துவதையும், தேவனுக்கு கீழ்ப்படியாத ராஜாக்களை தள்ளி கர்த்தர் என்ன பண்ணுகிறார், சாலமோனுக்கு பிறகு சாலமோனுடைய பிள்ளைகளிடத்தில் 2 சந்ததியை கொடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய சந்ததியெல்லாம் யெரொபெயாம்கிட்ட கொடுக்குற ஒரு காரியம். தேவனுக்கு கீழ்ப்படியாத ராஜாக்கள் தூக்கி எறியப்படுவது. எரேமியாவுடைய காலத்தில் யோசியா ராஜாவை நம்ம பார்க்குறோம். அவர் என்ன பண்ணுகிறார், பாபிலோனுடைய மன்னன் வந்து அவரை பிடிச்சிட்டு போகிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக என்ன பண்ணுகிறது, அறிவாளிகளுக்கு அறிவையும் ஞானிகளுக்கும் ஞானத்தையும் என்ன பண்ணுகிறார், கொடுக்குறார். இப்போ கடவுளுடைய கிரியைகள் ஒரு சில காரியங்கள் தெரிந்த காரியங்கள் தான். அதை நான் ஒரு சில காரியங்கள் உங்களோட பகிர்ந்து கொண்டுட்டு நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு நேராக நான் போகிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா படைப்பு, கிரியேஷன். தேவனுடைய படைப்பை இன்றைக்கும் ஆராய்ச்சி செய்து கொண்டு தான் இருக்காங்க. நமக்கு 2 அதிகாரத்தில் அது முடிஞ்சு போகலாம். ஆனால் அதை ஆராய்ச்சி செய்து அதுக்குள்ளே எவ்வளோ ஒரு காரியத்தை என்ன பண்ணுறாங்க, கொண்டு வராங்க அப்படிங்கிறது படிக்க படிக்க அது போய்கிட்டே இருக்குது. இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க, ஒரு முடிவில்லாமல் என்ன பண்ணுறது போயிட்டுருக்கு. 2-3 அதிகாரங்கள் மோஸ்ட்லி ஆதியாகமத்தில், அதுலேயே அது நம்ம ஈஸியாக படிச்சுட்டு போயிடுறோம். ஆனால் அந்த படைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய காரியங்கள் மெய்சில் இருக்கக்கூடிய ஒரு காரியங்கள். நான் சில காரியங்களை படிக்கும் போதெல்லாம் ஆரம்பத்தில் கேட்ட பிரசங்கங்கள், படித்த வேதாகமத்திற்கும் அப்படியே தூக்கி வாரி போடுகிற சில காரியங்கள் என்ன படிச்சு இருந்துச்சு. அந்த மாதிரி படைப்பில் பார்க்கும்போது எல்லாவற்றையும் திட்டமிடுதல். நீங்கள் நல்லா உங்களுக்கு நல்லா புரியும். அந்த படைப்பில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய திட்டமிடுதல் அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லாவற்றையும் அழகாக ஒரு சூரிய வெளிச்சத்தை ஃபஸ்ட்டு கொண்டு வராரு, ஒரு நீரை கரெக்டாக பிரித்து அறிகிறாரு, நிலத்தை பிரிக்கிறாரு, அதுக்கப்புறம் புல் பூண்டுகளை கொண்டு வராரு, அதுக்கப்புறம் புல் பூண்டுகளுக்கு அப்புறம் விலங்கினங்களை கொண்டு வராரு, விலங்கினங்களை கொண்டு வந்துட்டு கடைசியாக மனுஷனை கொண்டு வராரு. மனுஷனை படைச்சிட்டு ஓ உனக்கு இது தேவையா, அவங்ககிட்ட இதை கொண்டு வரேன், ஓ இது உனக்கு தேவையில்லை, இது உனக்கு பெஸ்ட்டாக பயன்படல, இது வேண்டாம், நான் வேற ஒன்று கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி மாற்றி விளையாட்டு பொம்மை மாதிரி மனுஷங்கிட்ட படைப்புகள் ஆண்டவர் என்ன பண்ணலாம், கொடுக்கல. அவர் எல்லாத்தையும் படைச்சு ஓகே இது நல்லாயிருக்கும், இது. அப்போ அவருடைய மோட்டிவ் என்னன்னா, மனுஷன் ஒருத்தனை படைக்க போகிறோம், அவனுக்கு எது பெஸ்ட்டாக தேவை, இதுதான் அவருடைய கிரியை. அப்போ அதனால தான் ஆண்டவர் சொல்றார், தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னமே நான் உன்னை தெரிந்து வைத்திருக்கிறேன்னா, என்ன தெரிந்து வைத்திருக்கிறாருன்னா, நல்லா தெரியும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் கர்த்தர் திட்டமிட்டு வகுத்து எந்தெந்த நேரத்தில் எது நம்ம கிட்ட வரணும், எது நம்மளை விட்டு தூரம் போகணும், எது நம்ம கை கிடைக்கணும், எது நம்ம கை கிடைக்கக்கூடாது, எல்லாவற்றையும் திட்டமிடுகிறார். அது படைப்பே நமக்கு ஒரு மிக சிறந்த உதாரணமாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. அடுத்தது பராமரிப்பு, பாதுகாப்பு. படைச்சிட்டு மாத்திரம் விடுறது இல்லை. கர்த்தர் எதையும் அது சில நேரத்தில் நம்ம சில பொருட்களை வாங்குறது உண்டு, அது பிரயோஜனம் அப்படியே தூக்கி போட்டுருவோம். அப்படி நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை வேதாகமத்தில் வாசிச்சிங்கன்னா அது படைச்சிட்டு தேவையில்லை ஆண்டவர் தூக்கி போட்டாரில்லை. எல்லாம் ஒரு நோக்கத்தோடு படைக்கிறார். நோக்கத்தோடு படைத்ததை சரியான நேரத்தில் யாருக்கு அது பிரயோஜனப்படும் அவங்க கையில் கொண்டு போய் ஒப்பு கொடுக்குறாரு. அப்படி ஒப்பு கொடுக்கறதுக்கு மேலாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதை பராமரிக்கிறதும் பாதுகாப்பதும்.
இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. அடுத்தது மனிதனுடைய ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை யாராலும் கிரகித்துக் கொள்ள முடியாது. அதாவது வெளிப்படுத்தினார் கர்த்தர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்ப போறேன்னு சொல்லி ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே வெளிப்படுத்தினார். பட் ஆனால் அவர் என்ன செய்ய போறார் அப்படிங்கிறத யாரும் புரிந்து கொள்ள முடியாது. நல்லா நீங்க தியானிச்சிங்கன்னா, நமக்கு மேலே மனுஷர்களுக்கு மேலே தேவதூதர்கள் கொஞ்சம் ஞானம் உள்ளவர்கள், அவர்களை காட்டிலும் பிசாசு தந்திரம் உள்ளவன். முதல் வசனத்திலே நம்ம பார்க்குறோம், பிசாசு ஆனவன் ரொம்ப தந்திரம் உள்ளவன். அதாவது ஆதியாகமத்தில் பார்க்குறோம், சர்ப்பம் தந்திரம் உள்ளது. அதை பிசாசு அழகாக அந்த தந்திரத்தை பயன்படுத்தி அவன் என்ன பண்ணுறான், அவங்களை டிசீவ் பண்ணுறதை பார்க்க முடியுது. அவ்வளோ தந்திரம் உள்ளவன் கூட கடவுளுடைய திட்டத்தை என்ன பண்ண முடியல, அறிந்து கொள்ள முடியல. அவன் கடவுளுடைய திட்டத்தை அறிந்திருந்தானா இயேசு கிறிஸ்துடைய வருகை அவன் ரொம்ப பெருசாக எடுத்துருக்க மாட்டான். ஏன்னு சொன்னால், இல்லை இது பிரயோஜனம் இல்லை, அவரோட சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை, அவரை சிலுவையில் அடித்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணிடலாம், முதல்லையே அவரோட யுத்தம் பண்ணுற அந்த கான்செப்டுக்குள்ளேயே அவன் வந்திருக்க மாட்டான், சண்டை போடுற கான்செப்டுக்குள்ளேயே வந்திருக்க மாட்டான். ஆனால் அவனால் புரிஞ்சு கொள்ள முடியல. ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் நடக்கும்போது அவன் பார்க்குறான், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத அளவுக்கு தான் அவனுடைய நிலைமை இருக்குது. சிலுவையில் அடிக்கப்பட்டோன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான் ஒருவேளை, அடடா இவ்வளோதான் முடிஞ்சுது, இதுக்கு மேலே இயேசு கிடையாது, 3ஆம் நாளில் உயிர் தெழுவார் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அவனால் கிரகிக்க முடியல. வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, ஆனால் இது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத என்ன பண்ணல, இந்த ரட்சிப்புங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் புரிந்து கொள்ள. ஏன்னா ஆரம்பத்திலிருந்து தேவன் ஆட்டுக்குட்டியாக வெளிப்படுத்தப்படுகிறார். பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனங்கள் இது எல்லாத்துலேயுமே தன்னை ஆட்டுக்குட்டியாக கர்த்தர் என்ன பண்ணுகிறார், வெளிப்படுத்துகிறார். இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது அந்த படைப்பினுடைய ரட்சிப்பை நம்ம பார்த்தோம், அவருடைய கிரியை. அடுத்தது என்ன அப்படின்னா, படைப்பின் மீட்பு. அது என்ன அப்படின்னா, கர்த்தர் தான் படைத்த அந்த சிருஷ்டிகள்லேயே மனிதர்களுக்கு ரொம்ப அவர் என்ன பண்ணார், கவனம் கொடுத்தார். ஏற்கனவே சொன்னது போல அந்த மனிதனுடைய மீட்புக்காக எல்லாமே ஒருங்கிணைந்து செயல்படுகிற ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. இன்றைக்கும் அப்படிதான். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலங்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய இயற்கை சூழ்நிலைகள், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்காக எனக்காக என்ன பண்ணுகிறது, அவை செயல்படுகிறது. எல்லாமே நமக்காக என்ன பண்ணுது, அவை செயல்படுவதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ மனிதனுக்கு உண்டான வேல்யூ என்ன, கர்த்தருடைய பார்வையில் அவருடைய கிரியைக்கு உண்டான அந்த ரெஸ்பெக்டிவ் என்ன, அந்த பார்வை என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. எல்லாமே நமக்காக செயல்படுது. தான் ஜனங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்னென்ன யோசிச்சாரோ, என்னென்ன செய்யணும்னு நினைச்சாரோ. உதாரணத்துக்கு மோசேயுடைய காலத்தில் நம்ம பார்க்குறோம் 10 வாதைகள். அதை நம்ம ஏதாவது எதிர்பார்க்க முடியுமா? எப்படி அதெல்லாம் மனுஷனுடைய அந்த காரியத்துக்கு, யோசேப்புக்கு அது ஹெல்ப் பண்ண வந்திருக்கும். வெட்டுக்கிளிகள் வருது, வண்டுகள் வருது, தவளைகள் எல்லாம் என்ன பண்ணுது, புறப்பட்டு வருது, தண்ணீர் தன்னுடைய தன்மையை மாற்றுது. இதெல்லாம் எப்படி மாற்றிருக்கும், இதெல்லாம் எப்படி ஒத்துக்கொண்டிருக்கும் தன்னை? ஏன் அப்படின்னா அதுக்கு தெரியும், நம்ம எல்லாருமே மனுஷனுடைய படைப்புக்கு ஒரு சப்போர்ட்டிவாக கடவுள் நம்மளை படைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. இயற்கை நமக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு காரியம். அதனால தான் இயற்கையை ஆளுகிற பராமரிக்கிற பணியை ஆதாம் இடத்துல கர்த்தர் கொடுத்துருக்காரு. இன்றைக்கு நம்ம இடத்துல கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்துருக்காரு. நம்ம ரொம்ப நுணுக்கமாக இருக்கிறோம் அப்படின்னா இது எல்லாமே கர்த்தர் நமக்கு கொடுத்துக்கும் போது ரொம்ப கவனமாக என்ன பண்ணணும், கையாளும். அதனால் ஆண்டவர் அழகாக சொல்லுவார் புதிய ஏற்பாடில், அது அந்த இயற்கையை பயன்படுத்தலை. உங்ககிட்ட ஒரு உடை இருந்தால் இன்னும் அந்த 2 உடை இருந்தால், உடை இல்லாதவங்களுக்கு இன்னொரு உடையை கொடுங்க. ஆகாரம் இல்லாதவங்ககிட்ட உங்கள்கிட்ட 2 ஆகாரம் இருந்தால் ஒரு ஆகாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். அந்த வசனத்தையெல்லாம் புரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த வார்த்தையை, இயற்கையை கர்த்தர் எந்த அளவு நேசிக்கிறார், அதை எதற்காக நமக்கு படைத்திருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். சாப்பாடெல்லாம் இன்றைக்கி ரொம்ப அனாவசியமாக வேஸ்ட் பண்ணுறோம். ஃபுட்டையெல்லாம், தண்ணீர் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. பைப்பை அனாவசியமாக நம்ம திறந்து விடுறது உண்டு. நான் வேதாகமத்தை படித்ததுக்கு, நானும் அப்படி ஒரு இதில் தான் இருந்தோம். பட் வேதாகமத்தை படிக்கும்பொழுது தான் தண்ணீரை வீணாக்குறது எவ்வளோ, ஏன்னா கர்த்தர் அதை படைச்சிருக்கிறாரு, அதுக்குன்னு ஒரு வேலையை கொடுத்துருக்கிறாரு, அது எனக்காக உதவி பண்ண வச்சிருக்கிறாரு போது நான் கணக்கு கொடுக்கணும். கர்த்தர்கிட்ட நான் பயன்படுத்தின தண்ணீருக்கு கணக்கு கொடுக்கணும். உணவு, எனக்கு உண்டான போதுமான ஆகாரம், சில நேரத்தில் தூக்கி எறிகிறது, அனாவசியமாக நம்ம அதை உபயோகப்படுத்துறது, அந்த மாதிரியான காரியங்கள்லாம் உண்டு. தயவுசெய்து அப்படிலாம் நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது. இயற்கை கர்த்தர் நம்மளுடைய சப்போர்ட்டுக்காக படைத்திருக்கிறார். அது அதனுடைய தன்மையை நமக்காக என்ன பண்ணுகிறது, ஒப்பு கொடுத்துருக்கிறது. அதெல்லாம் பார்க்க முடியும். அடுத்தது மனிதனின் சுய சித்தம். அதே பாயிண்டில் 5வது ஒரு காரியம் கடவுளுடைய கிரியைகளில் நம்ம பார்க்குறோம். அதாவது மனிதனை சுய சித்தத்தின்படி கர்த்தர் என்ன பண்ணுகிறார், செயல்பட அனுமதிக்கிறார். அதில் எந்த குறையும் கிடையாது. நான் நினச்சா எந்த பொருளையும் வாங்க முடியும், நான் நினச்சா என்ன வேணால் செய்ய முடியும், என் கோபம் என்ன வேணால் செய்யலாம், என்னுடைய அன்பு என்ன வேணால் செய்யலாம். ஆனால் நான் செய்கிற காரியம் தேவனுடைய ராஜரீகத்திற்கு, தேவனின் அதிகாரத்திற்கு உட்பட்டு நான் செயல்படுறேனா அப்படிங்கிறதா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. என்னுடைய சுய சித்தம் தேவனுடைய ராஜரீகத்துக்கு மீறி செயல்படும் பொழுது அது பாவம்.
எனக்கு சுயசித்தம் உண்டு, எனக்கு யோசிக்கிற தன்மை உண்டு, நான் விரும்புகிற காரியத்தை எடுத்துக்கொள்ளுகிற தன்மை எனக்கு உண்டு. ஆனால் நான் எடுத்துக்கொள்ளுகிற காரியம், நான் பேசுகிற காரியம், நான் செய்கிற காரியம் தேவன் செய்கிற அந்த ராஜரீகத்திற்கு, தேவன் செய்கிற அந்த ஆளுமைக்குள்ளாக உட்பட்டு வருகிறதா? அது ரொம்ப என்ன பண்ணணும், நம்ம ரொம்ப கவனமாக என்ன பண்ணணும், கவனிக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நமக்கு சுயசித்தத்தின்படி செய்ய அனுமதி கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்குண்டான விளைவுகளும் சரி, ஆசீர்வாதங்களும் சரி, நம்ம தான் பொறுப்பாக முடியும். நல்ல விஷயத்தை செஞ்சோம்னா ஆசீர்வாதம் நம்மளை தேடி வரும். தவறான காரியத்தை செஞ்சோம்னா அதனுடைய விளைவு தேடி வரும். அதனுடைய பொறுப்பு நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. யூ ஹேவ் டு சூஸ். நீ அதை தேர்ந்தெடுத்துக்கோப்பா. அவருடைய கிரியை உண்டு. ஆனால் என் கிரியை, என்னுடைய செயல்பாடு தான் என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்குண்டான விளைவுகளை என்ன பண்ணும், கொண்டு வரும். ஆனால் மனிதனுடைய சுயசித்தம் தேவனுடைய திட்டத்திற்கு ஏற்ப செயல்படும் போது மனிதன் ஆசீர்வதிக்கிறான். அந்த பாயிண்டில் நம்ம என்ன பண்ணணும், கவனமாக என்ன பண்ணணும் இருக்கணும். ஆல்மோஸ்ட் கடைசி ஒரு பகுதிக்கு நேராக நம்ம வந்திருக்கிறோம். தேவனுடைய முக்கிய உடன்படிக்கைகள். பைபிளில் சொல்லப்படுகிற உடன்படிக்கைகள் ஒரு 4 உடன்படிக்கையை நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு டாபிக். உடன்படிக்கை அப்படிங்கிறது சர்வசாதாரணம் நம்ம முடிச்சிட முடியாது. அது ரொம்ப பெரிய ஒரு டாபிக். அதில் அந்த 4 உடன்படிக்கையை ஒரு 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 ஷார்ட்டாக உங்களுக்கு நான் இன்றைக்கி பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். முதலாவது உடன்படிக்கை ஆபிரகாமோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கை. இன்னும் நிறைய உடன்படிக்கைகள் உண்டு. நோவாவின் உடன்படிக்கை சொல்லலாம், நிறைய உடன்படிக்கைகள் உண்டு. ஆனால் இதெல்லாம் முக்கியமான உடன்படிக்கைகள். அதை நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். முதலாவது உடன்படிக்கை ரொம்ப முக்கியமான உடன்படிக்கை என்னென்னா, ஆபிரகாமோடு கர்த்தர் செய்த ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை என்ன அப்படின்னா, வாக்குத்தத்தத்தோடு கூடிய உடன்படிக்கை. கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து தான் ஆபிரகாமை லீட் பண்ணுற, ஆபிரகாமை வழி நடத்துகிறத நம்ம என்ன பண்ணுகிறத நம்ம காண முடியுது. அப்போ ஆபிரகாமை கர்த்தர் தேர்ந்தெடுக்கும் பொழுது கர்த்தர் அவருக்கென்று ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து, அவருக்கென்று ஒரு திட்டத்தை கொடுத்து அவரை வழி நடத்துகிறார். ஏன்னா ஆபிரகாமுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த திட்டம் என்பது 10 வருஷம், 20 வருஷம், 100 வருஷத்துக்கு உண்டான திட்டம் கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய திட்டம் எப்பொழுதும் கர்த்தர் ஒரு ஷார்ட் பீரியடில் வைக்கிறவர் கிடையாது. அந்த திட்டம் என்பது ஒரு வைட் ஆங்கிள், ஒரு ரொம்ப பெரிய காலத்துக்கு அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆபிரகாமினுடைய அந்த உடன்படிக்கையினுடைய திட்டத்தின் தாக்கம் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் உண்டு. நாம் ஆபிரகாமினுடைய பிள்ளைகள் அந்த சந்ததிக்குள்ள என்ன பண்ணுறோம், இணைக்கப்பட்டு வருகிறோம். அப்போ கர்த்தர் ஒரு திட்டத்தை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நிறைவேற்றார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு ஷார்ட் டேர்மில் முடிகிறது ஒன்று. இது ஒரு குறைந்த காலத்தில் கர்த்தர் என் வாழ்க்கையில் செயல்படுறாருன்னு கிடையாது. அதில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு 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 வரையறைக்குள்ளாக என்ன பண்ணுகிறது இருப்பதை நாம் காண முடியுது. ஆபிரகாமுக்கு வழியாக கிறிஸ்துவை கொண்டு வருகிற ஒரு காரியம், அதை நம்ம பார்க்க முடியுது. 2வது ஒரு உடன்படிக்கை என்னன்னு சொன்னால், மோசேயோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கை. ஆபிரகாமோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 2100 அந்த வருஷ காலகட்டங்களில் நடைபெற்றது. மோசேயின் உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 1450 அந்த வருடங்களில் நடந்ததாக என்ன பண்ணலாம் இருக்கலாம். இந்த உடன்படிக்கை பார்க்கும்போது சீனாய் மலையிலே இந்த உடன்படிக்கை என்ன பண்ணுகிறது, ஏற்படுத்தப்படுகிறது. ஆனால் ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆபிரகாமோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கை ஒரு தனி மனித உடன்படிக்கை. மோசேயோடு கர்த்தர் செய்த ஒரு உடன்படிக்கை கார்ப்பரேட் உடன்படிக்கை. கார்ப்பரேட் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரும்பான்மையான ஜனங்களோடு கர்த்தர் செய்கிற ஒரு உடன்படிக்கை. ஆபிரகாமோடு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒரு ஷார்ட்டாக நம்ம பார்க்க முடியும், கிறிஸ்துவனுடைய வருகை. ஆனால் மோசேயோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கையை நம்ம பார்க்கும்போது அதில் சடங்குகளை கர்த்தர் கொண்டு வருகிறார், அதில் நியாய பிரமாணங்களை கர்த்தர் கொண்டு வருகிறார். அப்போ இஸ்ரவேல் அப்படிங்கிறத ஒரு தேசமாக கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அது மாத்திரமல்ல, தன்னை ராஜாவாக கர்த்தர் பிரகடனப்படுத்திக் கொள்கிறார். அந்த ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள், நான் அவர்களுக்கு ராஜா அப்படிங்கிற ஒரு கீ ஃப்ரேம், அதாவது ஒரு மைய கருத்து தான் சீனாய் உடன்படிக்கை. நான் தான் ராஜா, நீங்கள் எல்லாமே என்னுடைய ஜனங்கள். ஸோ நீங்கள் எல்லாருமே எனக்கு கீழ்ப்படியணும், என் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். எனக்கு கீழ்ப்படிஞ்ச ஒரு ராஜாவினுடைய கோட்பாடு அப்படி தானே இன்றைக்கி நம்ம புரிந்து கொள்வது. ஒரு தேசத்தில் ஒரு ராஜா இருக்காருன்னா அவர் கீழே ஜனங்கள். அவர் சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அவர் சொல்லுகிற போடுகிற சட்டங்களுக்கு ஒருவர் கீழ்ப்படிஞ்சால் அவருக்கு ரிவார்டு கிடைக்கலாம், பரிசுகள் கிடைக்கலாம், நன்மதிப்பு கிடைக்கலாம். அவர் போடுற சட்டங்களை ஒருவர் மீறும் பொழுது அவர் மரண தண்டனைக்குள்ளாக கொண்டு செல்லப்படுகிறார். அதாவது ராஜா ஆளுமைக்குள்ள அப்படிதான். ராஜாவுக்கு எதிராக பேசிட்டாங்க, ராஜா சொல்றதை கீழ்ப்படியலைன்னா அவர் உடனே சிறைச்சாலையில் தூக்கி போடப்படுகிறார், ஜெயிலுக்கு. இதே தான் நம்ம பார்க்குறோம். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். முதல் கொஞ்சம் வசனங்கள் நம்ம பார்க்குறோம். கீழ்ப்படிந்தீங்கன்னா இந்த ஆசீர்வாதம், கீழ்ப்படியினா உங்களுக்கு இந்த சாபங்கள், பாவம் சாபம், ஆசீர்வாதம் சாபம், ஆசீர்வாதம் சாபம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம எல்லா மோசேயின் உடன்படிக்கையில் நம்ம என்ன பண்ணுறது, நம்ம பார்த்து வருவதை நம்ம காண முடியுது.
மூணாவது ஒரு உடன்படிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், தாவீதோடு கர்த்தர் பண்ணின ஒரு உடன்படிக்கை. இது ரொம்ப முக்கியமான ஒரு உடன்படிக்கை. ஏன் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை இன்னும் அழுத்தம் திருத்தமாக தாவீதின் சந்ததியிலே கர்த்தர் பிறக்க போகிறார் என்று சொல்லி அழுத்தம் திருத்தமாக என்ன பண்ணுகிறார் சொல்லுவதை நம்ம காண முடியுது. அதே போல் தாவீதினுடைய சந்ததியிலே என்றென்றும் அரசாளுவார்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அப்போ இயேசு கிறிஸ்து தாவீதின் சந்ததியிலாக ராஜாவாக எப்பொழுதும் ஆண்டு வருகிறார் அப்படிங்கிற ஒரு காரியம். இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ள, நித்திய ராஜாவாக இயேசு கிறிஸ்துவை பிரகடனப்படுத்துவதை நம்ம காண முடியுது. எப்படி அப்படின்னு சொன்னால், 1000 வருஷ அரசாட்சி பூமியில் நடக்க போகிறது அப்படிங்கிறத இதில் நம்ம தெளிவாக காண முடியும். தேவனுக்கு மேலே தேவனுடைய சிம்மாசனம், அரசாட்சி, இது எல்லாமே தாவீதினுடைய உடன்படிக்கையிலே வெளிப்படுத்தப்படுவதை நம்ம என்ன பண்ணுகிறது நாம் பார்க்க முடிகிறது. தாவீதினுடைய உடன்படிக்கை என்பது இயேசு கிறிஸ்துவுடைய வருகையும் 2ஆம் வருகையும் கோட் பண்ணக்கூடிய ஒரு உடன்படிக்கை. நீங்கள் அந்த உடன்படிக்கை மாத்திரம் நீங்கள் ஒரு நல்ல ஒரு டீப்பாக நீங்கள் படிச்சிங்க, ஆழமாக படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது எங்கெங்கெல்லாம் கனெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாடு புத்தகத்தில் முடிந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள், இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது தாவீதினுடைய அந்த உடன்படிக்கையினுடைய வெளிப்பாடுகளை நம்ம பார்க்க முடியும். அதோடு முடிந்து போகிறது கிடையாது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் தாவீதினுடைய உடன்படிக்கையினுடைய வெளிப்பாடுகளை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை அதிகம் டார்கெட் பண்ணி பேசக்கூடிய ஒரு பகுதி. அதில் பார்க்கும்போது தாவீதை குறித்ததான நிறைய பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ண முடியும், அதில் தெளிவாக நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம பார்க்க முடியும். கடைசியாக தாவீதின் உடன்படிக்கை பார்த்தோம். அதுக்கு அடுத்தது புதிய உடன்படிக்கை. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு ஒரு 600 வருடங்களுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். இந்த உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையின் மூலமாக எல்லோருமே ஆபிரகாமினுடைய சந்ததிக்குள்ளாக நாம் என்ன பண்ணுகிறோம், வருகிறோம். இந்த உடன்படிக்கை அன்பானது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி ரட்சிப்பும் பாவ மன்னிப்புமாக எல்லா விசுவாசிகளின் உரிமை. அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக கிடைத்த அந்த உடன்படிக்கை என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உரிமையை பெற்றுக் கொடுக்கிறது. என்ன உரிமை? நானும் ஆபிரகாமினுடைய சந்ததி. மாம்சத்தில் நான் ஆபிரகாமின் சந்ததி அல்ல, மாம்சத்தில் நான் யூத வம்சத்தான் கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏற்பட்ட புதிய உடன்படிக்கையின் மூலமாக நான் ஆபிரகாமினுடைய சந்ததியோடு இணைக்கப்படுகிறேன். இப்பொழுது நான் ஆபிரகாமினுடைய சந்ததியோடு இணைக்கப்பட்டதால் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள், மோசேக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள், சந்ததியாக சொல்லப்பட்ட எல்லா வாக்கு தத்தங்களும் எனக்கும் சொந்தமாகிறது. என்னுடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாகிறது. இது எல்லாமே நமக்கு சொந்தமுள்ளதாக என்ன பண்ணுகிறது, மாறுவதை நாம் காண முடிகிறது. என் சகோதர சகோதரியே, இந்த உடன்படிக்கை குறித்து இன்னும் தெளிவாக நாம் நிறைய காரியங்கள் பார்க்க முடியும். நான் விசுவாசிக்கிறேன் வருகிற நாட்களில் இதை குறித்து இன்னும் ஆழமாக நாம் என்ன பண்ணுவோம், தியானிப்போம். இன்றைய நாளில் கடைசியாக நாம் முடிக்க போகிறோம். முக்கியமாக அடிப்படை உபதேசங்கள், நிறைய காரியங்களை பார்த்தோம். முதலாவது கடவுளின் முக்கிய பண்புகள் பார்த்தோம். அதுக்கப்புறம் கடவுளினுடைய ஆளுமை பார்த்தோம். அதற்கடுத்தது கடவுளின் பெயர்கள் பார்த்தோம். அதுக்கடுத்தது கடவுளின் திரித்துவம், அதாவது திரியேக தேவனை குறித்து பார்த்தோம். கிரியைகள் பார்த்தோம். அடுத்தது முக்கியமான உடன்படிக்கைகள் குறித்து பார்த்தோம். இந்த உபதேசங்கள் இது எல்லாமே நமக்கு தெரிந்த சில விஷயங்கள் தான். எல்லாமே நம்ம அறிந்து தன்னை கால தேவனுடைய ஜீவியத்தில் அறிந்து கொண்ட காரியங்கள் தான். ஆனால் இது எல்லாம் ஒன்று சேர்த்து படிக்கும் பொழுது நமக்கு இன்னொரு வகையான ஒரு பார்வையை நமக்கு என்ன பண்ணும், கொண்டு வரும். இந்த உபதேசங்கள் ரொம்ப முக்கியம். இதை ஒரு எக்ஸாமுக்கு மாத்திரம் நீங்கள் படிக்காமல் உங்களுடைய தனிப்பட்ட புரிந்து கொள்ளுதலில் ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக நீங்கள் என்ன பண்ணலாம், இதை மாற்றிக்கொள்ளலாம். உங்களுக்கு பாஸ்டர் அனுப்பவர்னு நினைக்கிற அந்த PDF அதில் இன்னும் ஆழமாக உங்களுக்கு இருக்கும். அது இன்னும் பிரயோஜனம் உள்ளதாக. ஏன்னா அவ்வளோ காரியங்கள் நம்ம ஒரு 1 ஹவரில் நம்ம எடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் அதை படிக்கும் பொழுது நம்ம நின்று நிதானமாக ஒவ்வொரு வசனங்களையும் நீங்கள் சேர்த்து, அது இருக்கிற வசனங்கள் எல்லாம் பிரித்து நீங்கள் படிச்சிங்கன்னா இதை விட இன்னும் ஆழமாக நீங்கள் என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். ரொம்ப சந்தோஷம் உங்களோடு பல காரியங்கள் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள. தேவன் கொடுத்த ஒரு நல்ல தருணத்திற்காக நன்றி.